Praise the Lord. Hallelujah. நல்ல கையை தூக்கி உற்சாகமா சொல்லுங்க. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் இந்த கூடுகையும் இந்த வேத பாடத்தையும் கற்றுக்கொள்கிறவர்களையும் ஆசீர்வதித்து கற்றுக் கொடுக்கிற சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும்படியான கிருபைகளையும் தாழ்மையுள்ள இருதயத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்யும்படியாக தரும்படியாக நம்ம என்ன செய்வோம், ஜெபத்தில் அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ரெண்டாவது உலக போர் நேரத்தில் டியூரிங் த செகண்ட் வேர்ல்ட் வார் யூரோப் கண்டத்தின் முழுவதுமே கிட்டத்தட்ட எல்லா தேசங்களுமே யுத்தத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. உலகத்தின் அநேக இடங்கள், அதுக்கு பேர் என்ன பேர், உலக போர் அப்படின்னா என்னது, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதிகள்லையும் எல்லா கண்டங்கள்லையும் தேசங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, போரில் இருந்தாங்க. அதில் ஐரோப்பா கண்டத்தில் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துச்சு. அதில் முக்கியமாக பங்கு பெற்ற தேசங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். முதலாவது ஜெர்மனி, அடுத்து ரஷ்யா, அடுத்து இங்கிலாந்து, அடுத்து அமெரிக்கா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜப்பான், அதுக்கப்புறம் சைனா, ஈவன் இந்தியாவும் என்ன செஞ்சாங்க, ரெண்டாவது உலக போரில் பங்கு பெற்றாங்க. ஓகே, இப்படி நிறைய தேசங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது லண்டன் பட்டணத்தில், எந்த பட்டணத்தில், லண்டன் பட்டணத்தில் ஜெர்மன் தேசத்தை சேர்ந்த வார் பிளேன்ஸ், பாம்பர் பிளேன்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஜெர்மன் அந்த அட்டாக் அவங்க லண்டன் சிட்டியை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எங்க பார்த்தாலும் குண்டுகள் வீசப்பட்டு இருந்துச்சு, பாம்ஸ், பெரிய பெரிய கட்டடங்கள். இங்கிலாந்தில் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக கட்டப்பட்ட பழமையான கட்டடங்கள்லாம், பிரம்மாண்டமாக நின்ன கட்டடங்கள்லாம் என்ன செய்யப்பட்டு வந்துச்சு, ஜெர்மனுடைய பாம் வீசப்பட்டதுனால எல்லாம் என்ன செய்யப்பட்டு வந்துச்சு, எல்லாம் தகர்த்து எல்லாம் சாம்பலாக்கப்பட்டு வந்த சூழ்நிலை. அது மாத்திரம் இல்லை, அங்கேருந்து இங்கேருந்து எங்கேருந்தெல்லாம் திடீர்னு ஜெர்மன்ஸுடைய பிளேன் என்ன செஞ்சுட்டு எல்லாரையும் ஷூட் பண்ணிக்கிட்டு பாம் போட்டாங்க, பெரிய பெரிய பில்டிங்கை நாசம் பண்ணாங்க, மேலேருந்து சுட்டாங்க நிறைய பேரை. இப்படி ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் அதே லண்டன் பட்டணத்தின் அண்டர் கிரவுண்டில், என்ன சொல்லுங்க, அண்டர் கிரவுண்டில் பங்கரில் இன்னொரு வார் நடந்துட்டு இருந்துச்சு, இன்னொரு யுத்தம் நடந்துச்சு. அது ஒரு சைலண்ட் வார், அது ஒரு ரகசிய வார். It was a silent intellectual war. அது ஒரு ரகசிய உளவுத்துறை சார்ந்த போர். இப்போ ரெண்டு போரை உங்களுக்கு சொல்றேன். ஒரே போர், உலக போர். அந்த உலக போர்ல மேலரங்க ரீதியில, வெளிப்படையான ரீதியில வானத்திலிருந்து ஜெர்மன் யார் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இங்கிலாந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, லண்டன் பட்டணத்தை நாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் அதே லண்டன் பட்டணத்தின் அண்டர் கிரவுண்ட்ல, பங்கர்ல இன்னொரு யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தம் என்னது, அது கன்னை வச்சு, பாம்பை வச்சு, டேங்கரை வச்சு நடந்த யுத்தம் இல்லை, அது புத்தியை சார்ந்த இன்டலெக்சுவல் வார். அது என்ன யுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த கோட் பிரேக்கர்ஸ்னா யாருன்னா, குறியீடுகளை, அதாவது அன்றைய காலத்தின் உலகத்தில் இந்த இராணுவ ரகசியங்களெல்லாம் இப்போ நீங்கள் அனுப்புகிற இமெயில் மாதிரி அல்லது எழுத்துக்களில் நாளை காலை 10 மணிக்கு இந்த இடத்துல குண்டு வீசப்படும் அப்படின்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இராணுவத்திற்கே ஒரு ரகசிய ஒரு லாங்குவேஜ் இருக்கும், அதுதான் கோட். அதை பார்த்தீங்கன்னா ஜெர்மன்ஸ் என்ன பண்ணாங்க, சைஃபர் சிஸ்டம், அதை என்னன்னு சொல்லுவாங்க, சைஃபர் சிஸ்டம். அதுக்கு ஒரு மிஷினே இருக்கு. நீங்கள் வேணா நான் சொல்கிற இதை எழுதி வச்சுக்கிட்டு வீட்டில் போய் பாருங்கள். எனிக்மா கோட் அதுக்கு பேர். என்ன சொல்லுங்க, எனிக்மா கோட். அதுக்கு மிஷினே ஒன்று இருக்குது, எனிக்மா மிஷின். சரி, ரொம்ப மண்டையை போட்டு குழப்பாதீங்க. இது ஜெர்மன் கண்டுபிடிச்ச ஒரு மிஷின். எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்களுடைய இராணுவத்தோட பேசுறதுக்கு ஒரு சீக்ரெட், ஒரு ரகசிய மொழி, ஒரு கோட். அதாவது ஏன்னு டைப் பண்ணால் அது ஏ கிடையாது, அந்த ஏ வேற ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். அது ஒரு ஜெட்டாக இருக்கும், அது கே இருக்கும், அது எல்லாம் இருக்கும், அது டெய்லி மாறும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருந்துச்சு. ஸோ நான் சொல்ல வர காரியத்தை கவனிங்க. இங்கிலாந்து தேசம் பூமிக்கு மேலே ஜெர்மன் போடுகிற குண்டுகள், ஜெர்மன் வீசுகிற ஏவுகள்ல இருந்து
தேசத்தை பாதுகாப்பதற்காக யுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் பூமிக்கு அடியில் அதே இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த இராணுவ வீரர்கள் இன்னொரு போர்ல இருந்தாங்க, புத்தி சார்ந்த இன்டலெக்சுவல் போர். அது என்ன போர்? இந்த ஜெர்மனி தேசம் அவங்களுடைய இராணுவத்திற்கு ரகசியமா போருக்கு எங்க யாரை தாக்கணும், எந்த நேரத்தில் தாக்கணும், லண்டன்ல என்னைக்கு பாம்பு வீசணும், எந்த இடத்துல ஸ்கூல்ல வீசுறதா, அது இதுன்னு சொல்லி அந்த ரகசிய மொழியை, அந்த கோடை கிராக் பண்றதுக்கு, அந்த ரகசியங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கிலாந்து ராணுவ வீரர்கள் பூமிக்கு அடியில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னொரு போர்ல இருந்தாங்க, உளவுத்துறை போர். அந்த யுத்தத்தை விட பூமிக்கு அடியில் செய்யப்பட்ட யுத்தம் ரொம்ப முக்கியமான யுத்தம். ஏன்னா பூமிக்கு மேலே செய்யப்பட்ட யுத்தமாவது அவங்க பார்த்து சண்டை போடக்கூடிய யுத்தம். ஆனால் பூமிக்கு கீழே ஒரு யுத்தத்தில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த எனிக்மா கோடை மாத்திரம் அவங்க கிராக் பண்ணலன்னா நாளைக்கு இவங்க எந்த இடத்துல தாக்குவாங்க அப்படின்ற ரகசியத்தை இவங்களால் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. பார்த்தீங்களா, அப்போ திடீர்னு என்ன செய்வாங்க, அவங்க தேசத்தை தாக்குவாங்க. இவங்க மாத்திரம் அந்த பூமிக்கு அடியில் உக்காந்துக்கிட்டு அந்த ராணுவ வீரர்கள் அந்த புத்தியை யூஸ் பண்ணி அந்த ஜெர்மனுடைய அந்த ரகசிய லாங்குவேஜ் கோட் அவங்க உடைக்கலனா நாளைக்கு இன்றைய காட்டிலும் அதிகமான பேரழிவு, இன்றைய காட்டிலும் நாளைக்கு அதிகமான மரணங்கள். The real war was not on the sky. It was a hidden battle under the ground using the mind. உண்மையான யுத்தம் வெறும் வானத்துல கண்களால் பார்த்து நடந்த யுத்தம் மாத்திரம் கிடையாது. உண்மையான யுத்தம் பூமிக்கு கீழே புத்தியால், புத்திக்கு நடுவுல நடந்த யுத்தம் தான் முக்கியமான யுத்தம். நான் உங்களுக்கு ஒரு சரித்திரத்தின் பாடத்தையே இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன், உதாரணத்துக்காக இல்லை, இது ஒரு சரித்திர பாடம். இது ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன், நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்கள் நம்முடைய யுத்தங்களை ஜனங்களோடு நம்முடைய யுத்தம், சூழ்நிலைகளோடு நம்முடைய யுத்தம், நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகளால நமக்கு யுத்தம் அப்படின்னு சொல்லி வானத்தில் செய்யப்படுகிற யுத்தத்தையே பார்த்துக்கிட்டு என் வாழ்க்கையில போராட்டம், என் வாழ்க்கையில பிரச்சனை, என் வாழ்க்கையில வறுமை, என் வாழ்க்கையில வேதனை, என் வாழ்க்கையில அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கற்றுத்தர விரும்புகிற பாடம், இந்த யுத்தத்தை காட்டிலும் உங்களுடைய மனதளவுல the intellectual battle, the battle of the mind, அந்த யுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான யுத்தம். ஏன்னா இந்த யுத்தத்துல நீங்க தோத்துட்டீங்கன்னா, இந்த யுத்தத்துல உங்ககிட்ட எவ்வளோதான் போருக்கான ஆயுதங்களும் கன்ஸும் டேங்க்ஸும் போர் வீரர்களும் இருந்தாலும் மனதில் ஏற்படுகிற அந்த யுத்தத்துல தோத்துட்டீங்கன்னா மனித மாம்ச புத்தி பலம் எல்லாம் என்னது, வீண். உங்களை எதை நோக்கி கூட்டிட்டு வர அப்படின்றது புரியுதா உங்களுக்கு? பவுல் சொல்ற காரியம், the real battle is unseen. கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்மையான யுத்தம் அப்படின்றது கண்களால் பார்க்கிறது உண்மையான யுத்தம் கிடையாது, கண்களால் பார்க்காதது தான் உண்மையான யுத்தம். நீங்க எல்லாரும் என்னோட இன்னைக்கு குயிக்கா பயணித்து வந்தாதான் நான் சொல்ல வர சத்தியம் உங்களுக்கு புரியும். இட் இஸ் அன்சீன் அப்படின்னு நான் சொல்றது ஆவிக்குரிய யுத்தம். அது எப்படிப்பட்ட ஆவிக்குரிய யுத்தம்? இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல பிசாசு நம்முடைய மனதுல நிறைய கோட்டைகளை வந்து கட்டுவான், நிறைய கோட்டைகளை வந்து கட்டுவான், பெரிய அரண்களை கட்டுவான். சரி, எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், இன்றைய பாடத்தின் தலைப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? அதை வந்து உங்களை இங்க கூட்டிட்டு வர்றதுக்காக கொடுத்த டைட்டில், அது வேணா கூட வச்சுக்காங்க, த பேட்டில் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு நான் இன்னைக்கு பேசுவேன்னு சொன்னேன். சரி, அதை கூட நீங்க டைட்டில் வச்சுக்காங்க. பட் எழுதுங்க, புல்லிங் டவுன் ஸ்ட்ராங் ஹோல்ஸ், அரண்களை நிர்மூலமாக்குவோம். இதுதான் இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு. புத்தியில செய்கிற ஒரு யுத்தம் அப்படின்னா, அந்த புத்தியில மனதில் பிசாசு கட்டுகிற அரண்களை என்ன செய்ய வேண்டும், நாம நிர்மூலம் ஆக்க வேண்டும் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். அப்போ நம்முடைய மனதுல பிசாசு இப்படி கட்டுகிற அரண்கள், பயம் என்னும் ஒரு அரண், ஒரு கோட்டை, பிரைட் பெருமை என்னும் ஒரு கோட்டை,
லஸ்ட், இச்சை என்னும் ஒரு கோட்டை. ஒரே நாள்ல கட்டிட மாட்டான். ஒரு கோட்டையை கட்டுறதுக்கு ஒரே நாள்ல கட்ட முடியுமா? டைம் எடுக்கும். செங்கலா வைக்கணும், கல்லா ஒன்னொன்னா வச்சு கியூரிங் பண்ணி அதை வச்சு காய வச்சு ஒன்னொன்னா கட்டுனாதான் என்ன நடக்கும்? பெரிய கோட்டை. அப்படி பிசாசு கட்டுகிற கசப்பு என்னும் கோட்டை. இவைகள் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா? வெளியரங்கமா இல்ல, இதெல்லாம் எங்க இருக்கு? மனசுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா? மனசுக்குள்ள இருக்கிறபடியால் ஒரு கிறிஸ்தவனை உள்ளுக்குள்ள இருந்தே என்ன செய்யும்? நாளுக்கு நாள் அரிச்சு கொன்னு என்ன செஞ்சிடும்? நம்மளை வீழ்த்திடும். It will kill us from the inside. அதனால பவுல் சொல்றாரு, நாம கண்களால் பார்க்கிற யுத்தத்துல கிறிஸ்தவ வாழ்வதில்ல, கண்களால் பார்க்காத ஒரு யுத்தத்துல வாழ்வது நிமித்தம் கண்களால் பார்க்கிற யுத்தத்திற்கு உபயோகப்படுத்துகிற அந்த யுத்த கருவிகள் உபயோகப்படாது. இந்த யுத்தத்தில் இதுல உங்களுக்கு தேவையான யுத்த கருவிகள், it is a divine weapon. இது தெய்வீக ஒரு என்னது? இது வெப்பன்ஸ், ஆயுதங்கள். இந்த கோட்டைகளை, பிசாசு கட்டின கோட்டைகளை நீங்க தெய்வீக ஆயுதங்களை உபயோகித்து தான் என்ன செய்ய முடியும்? நிர்மூலமாக்க முடியும். அதெல்லாம் நம்ம இன்னைக்கு என்ன செய்வோம்? தியானிப்போம். பவுல் சொல்றாரு, எல்லாரும் நம்ம மாம்சத்துல வாழ்றோம், எல்லாரும் மாம்சத்துல வாழ்றோம், ஆனா ஆவியில் யுத்தம் செய்கிறோம். இந்த ரகசியத்தை நீங்க இன்னைக்கு கற்றுக்கொள்ளணும். மாம்சத்தில் வாழுகிறோம், ஆனால் மாம்சத்தில் யுத்தம் செய்யவில்லை, ஆவியில் யுத்தம் செய்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ மாம்சத்துல வாழ்ந்து ஆவியில யுத்தம் செய்தா, ஆவியில யுத்தம் செய்வதற்கு மாம்ச பலன் உதவாது. ஆவியில் யுத்தம் செய்து ஆவியில் ஜெயம் பெறுவதற்கு ஆவியின் வல்லமை, ஆவியின் பலன் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால பவுல் நமக்கு கற்றுத்தரும் போது ஒரு பிசிக்கல் வேர்ல்ட்ல, ஒரு மாம்ச உலகத்தில் மாம்ச மனிதர்களோடு வாழ்றோம். ஆனா என்றைக்குமே கிறிஸ்தவர்கள் மாம்ச மனிதர்களோடு நம்ம யுத்தம் செய்யணும்னு சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையை தவறாக என்ன செஞ்சிடாதீங்க, கணக்கிட்டுறாதீங்க. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த மாம்ச வாழ்க்கையில் ஆவிக்குரிய போராட்டங்கள், ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயம் பெறுவதற்காக நம்ம பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்றத பவுல் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதனால பவுல் சொல்ல விரும்புகிற காரியம், அப்போ இவ்வளவு பெரிய ஆவிக்குரிய யுத்தமா பயந்துடக்கூடாது யாரும். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? ஆவிக்குரிய யுத்தம் சொல்லிட்டீங்க, ஆவிக்குரிய யுத்தத்தை எப்படி நம்மளால சகிக்க முடியும்? எப்படி? how can we overcome them? அதுல பவுல் நமக்கு சொல்லி தர விரும்புகிற காரியம், ஆவிக்குரிய யுத்தத்துல ஆண்டவர் நீ தனியா யுத்தம் பண்ணுன்னு சொல்லி நம்மளை கைவிட்டுட்டு தனியா தன்னந்தனியா நிக்க விட்டுட்டு போல, அவரும் நம்மோடு கூட நின்று என்ன செய்கிறார்? யுத்தத்தில் நமக்கு பலனை, ஜெயத்தை தருகிறார். ஹல்லேலூயா. இந்த முன்னுரையோட இன்றைய வேத பாடத்திற்குள்ளாக நம்ம என்ன செய்வோம்? கடந்து போவோம். நம்முடைய மனதை சுத்தி பிசாசு கட்டுகிற கோட்டைகள், அரண்களை எப்படி நாம் தகர்க்கலாம், எப்படி நிர்மூலமாக்க வேண்டும் அப்படின்னு படிக்கிறதுக்கு முன்னாடி பவுல் ஏன் இதை சொன்னார், இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றத கொஞ்ச நேரம் என்ன செய்வோம் நம்ம பார்ப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பி வச்சுக்காங்க. Turn your Bibles to 2 Corinthians chapter 10. இங்க பவுல் மக்கதோனியாவில் இருக்கிறார். இது இயேசுவின் மரணத்திற்கு ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்புறமா நடந்த சம்பவம். பவுல் மக்கதோனியா பட்டணத்திலிருந்து ஊழியம் செய்யும் போது, அதுக்கு முன்னாடி அவர் எபேசு பட்டணத்தில் இருந்தார். எபேசு பட்டணத்தில் இருக்கும் போது கொரிந்தில் இருக்கிற திருச்சபையாரை உற்சாகப்படுத்தும்படியா ஒரு லெட்டர் எழுதினார். அந்த லெட்டர் தான் 1 Corinthians. அதுக்கப்புறம் அவர் கொரிந்து பட்டணத்துக்கு போகணும்னு விரும்பினார். பட் ஆனா கொரிந்து பட்டணத்துக்கு போக முடியல. அதனால எபேசு பட்டணத்துல எந்த பட்டணத்துக்கு போயிருக்கிறார்? இப்போ மக்கதோனியா பட்டணத்துக்கு போயிருக்கிறார். மக்கதோனியா பட்டணத்தில் போன உடனே பவுலுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில், அவருடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக சோர்வுகள், சரீர ரீதியான பலவீனங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஊழியத்தில் சோர்வு, பலவீனங்கள். முக்கியமா ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதினார் பாத்தீங்களா? அந்த லெட்டர் எழுதியும்
கொரிந்து பட்டணத்துல இன்னும் நிறைய ஒழுங்கினங்கள், சபையில இன்னும் நிறைய ஒழுங்கினங்கள், சபையில நிறைய பிரச்சனை, கீழ்ப்படியாமை நிறைந்த விசுவாசிகள் வாழ்றாங்கன்னு சொல்லி வேதனையில மக்கதோனியா பட்டணத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கவனிங்க, தீத்து அப்படின்னு ஒருத்தன் வரான், டைட்டஸ். அவன் வந்து சொல்றான், ஐயா நீங்க கொடுத்து அனுப்பின முதலாவது லெட்டர் ரொம்ப அருமையா வேலை செய்து கொரிந்து திருச்சபையில் இருக்கிற நிறைய பேர் மனம் திரும்பிட்டாங்க. ஒரு ஆமேனாவது வருதா பாத்தீங்களா? நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க? மனம் திரும்பிட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லி பவுலுக்கு வந்து அவன் ரிப்போர்ட் கொடுக்குறான். அப்போ அதை கேட்ட உடனே பவுலுக்கு கொஞ்சம் சந்தோஷம். ஆனாலும் இன்னும் கொரிந்துல இருக்கிற சபையில இன்னும் நிறைய ஒழுங்கினங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தும்படியாகவும், அங்கிருந்து வந்த நியூஸ் தீத்துவின் மூலமா டைட்டஸ் கொண்டு வந்த நிறைய ஃபீட்பேக் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்போ அதே கொரிந்து பட்டணத்துல இருக்கிற சபைக்கு இப்போ 2வது லெட்டர் எழுதுறாரு. அதுதான் என்னது? 2வது கொரிந்தியரின் புஸ்தகம், 2 Corinthians. ஓகே, ஏன் இந்த லெட்டர் எழுதினார் அப்படின்றத கவனிச்சு பாருங்க. கொரிந்து திருச்சபையில இப்போ அங்க பவுல் இல்ல. ஆனா கொரிந்து திருச்சபைக்குள்ள நிறைய பேர் உள்ள போய், அதாவது நிறைய பாஸ்டருங்க, நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட்டுங்க, நிறைய அப்போஸ்தலருங்க, நிறைய பைபிள் டீச்சருங்கெல்லாம் உள்ள போய் பவுல் இல்லாத நேரத்தில் பவுலால் நிறுவப்பட்ட பவுலுடைய பிஷப் அப்படின்ற அவருடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கிற சபைகளுக்குள்ள போய் அவங்க சொன்னாங்க, பவுலுக்கு வெறும் வாய் தான் கொஞ்சம் அதிகம், ரியாலிட்டியில் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அங்க போய் என்ன சொன்னாங்க? பவுலை குறிச்சு வாய் தான் நிறைய பேசுவார் பவுல், ஆனா செயல்பாட்டில் ஒன்றும் கிடையாது. 2வது சொன்னாங்க, பவுல் ஒரு அப்போஸ்தலர், ஸ்டேஜ்ல தான் ஒரு அப்போஸ்தலர், ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கினா அவர் என்ன கிடையாது? அப்போஸ்தலர்லாம் ஒன்றும் கிடையாது. 3வது சொன்னாங்க, அவருடைய எழுத்துக்கெல்லாம் இயேசுவுக்கு அப்புறமா, அப்பா இத்தனை பேர் இருந்தாலும், இத்தனை சீஷருங்க இருந்தாங்க, ஆனா இயேசுவுக்கு அப்புறம் இவ்வளோ, ஆனா ஒரு படி இயேசுவோட ஒரு படி மிஞ்சி கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்படி வாழணும்னு சொல்லி எழுத்துக்களின் மூலம் எவனும் அவன் கிட்ட என்ன செய்ய முடியாது? நிக்க முடியாது. யாருக்கிட்ட? பவுலுக்கிட்ட. ஆனா வெறும் எழுத்துல தான் அவன் வல்லமை உள்ளவன், நடைமுறை வாழ்க்கையில என்னது அவன் ஒரு புஷ், அவ்வளவுதான். இப்படின்னு கொரிந்து சபைகள்ல போய் பவுலுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? போய் நாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இதை கேட்ட உடனே கொரிந்து சபை வந்து ரொம்ப ட்ரபிள்ட் ஆயிட்டாங்க. ஏன் ட்ரபிள் ஆனாங்க தெரியுங்களா? கொரிந்து சபையை பவுல் ஆவிக்குரிய ரீதியில ரொம்ப உயர்வான நிலைக்கு போதனைகள் மூலம் கொண்டு வந்திருந்தார். அப்போ கொரிந்து சபையில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஸ்பிரிச்சுவலி கிஃப்டடா இருந்தாங்க. சும்மா புது கிறிஸ்தவங்க கிடையாது. புது கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சத்தியத்துல உண்மை உள்ளவர்களா நிலைச்சி நின்று விசுவாச வாழ்க்கையில ஒரு முன்மாதிரி உள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்க. ஆனா அவங்களுக்குள்ள போய் இப்படி பவுலை குறித்து அப்போஸ்தல அதிகாரத்தை குறித்து அவங்க மண்டையை குழப்பி அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை உண்டாக்கி ஏன்னா அங்க இருந்தவெல்லாம் படிச்சவன், அங்க இருந்தவெல்லாம் புத்திசாலி, அங்க இருந்தவெல்லாம் பண ரீதியிலையும் உயர்ந்தவன், சமுதாய அந்தஸ்துலையும் உயர்ந்தவன், தொழில் ரீதியிலையும் உயர்ந்தவன், சபையிலையும் நல்லா ஜெபம் பண்ணுவான், எல்லாத்துக்கும் கொடுப்பான், சபையில ஓடி வந்து உழைப்பான், எல்லா ரீதியிலையும் டாப்பா இருந்தாங்க பாத்தீங்களா? அதனால அவங்கள போய் பிரிச்சு விட்டு, நீ பெரியவன், ஏன் உனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதா? உனக்கு பாட தெரியாதா? ஆண்டவர் உனக்கு தாளந்துகளை கொடுக்கலையான்னு சொல்லி ஒவ்வொருத்தனுக்குள்ள இருந்த பெருமை என்னும் பலூன் என்ன செஞ்சு விட்டானுங்க? காத்தடிச்சு ஊதி பெருசாக்கி விட்டானுங்க. கொரிந்து பட்டணம் வந்து ஒரு பெங்களூர் சிட்டி மாதிரி வச்சுக்காங்க. ஒரு டாப் சிட்டி, பெரிய ஞானிகள், படிப்பாளர்கள், எக்கானமிஸ்ட், டாப் சிங்கர், டாப் ஆக்டர், டாப் போயட், டாப் ரைட்டர், டாப் பிலாசபர் எல்லாம் இருந்தாங்க. அதனால அறிவு ரொம்ப பெருத்த ஒரு பட்டணம் கொரிந்து பட்டணம். சோ 2வது கொரிந்தியர் முடிவில் அப்படி வரும்போது
நிறைய கள்ள போதகர்கள். அவங்கள பவுல் என்னன்னு சொல்லி அழைக்கிறார் தெரியுங்களா? இங்கிலீஷ்ல சூப்பர் அப்போஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இதெல்லாம் நீங்க 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்துல இதெல்லாம் வரும். பவுலே சொல்றாரு அவங்கள. இவங்கெல்லாம் யாரு? அவங்கள என்னன்னு கூப்பிட்டுக்கிறாங்க? சூப்பர். சூப்பர்னா என்னது? எல்லாம் ஆர்டினரி எல்லாம் தேவையில்லை இன்னைக்கு. யாரு? சூப்பர், சூப்பர் ஸ்டார் இல்லையா? அப்படின்னா எல்லாம் அவனுக்கு கீழே தான், அவன் தான் டாப்பு. பவுல் இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? பவுல் அப்போஸ்தல், அவ்வளவுதான். நாங்க சூப்பர் அப்போஸ்தல். யாரு இவங்க? சூப்பர், ரொம்ப மேன்மையானவங்க, ரொம்ப பெரியவங்க. இவங்கெல்லாம் சர்ச்சுக்குள்ள வந்து கவனிங்க. சுருக்கமா போறேன். இன்ட்ரடக்ஷன் ரொம்ப நீடிட்டு போக வேண்டாம், ஏன்னா நிறைய இருக்கு உங்களுக்கு கற்றுத்தரணும் இல்லையா? பட் நேரம் பத்த மாட்டேங்குது. கொரிந்து பட்டணம் வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு பட்டணம். ஃபார் எக்ஸாம்பிள், யூஎஸ்ல நான் நிறைய சிட்டிஸ் போயிட்டு வந்திருக்கிறேன். பட் நான் பார்த்த சிட்டிஸில் பாஸ்டன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, மேசச்சூசெட்ஸ். அங்கே சந்திச்சவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அறிவாளியாக இருப்பாங்க. அங்கே சந்திக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாரும் எப்படி தான் படித்தவங்க மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பட்டணம் எனக்கு அப்படி ரிலேட் ஆகுது. இந்தியாவில் அப்படி எந்த பட்டணத்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் அவ்வளோ ட்ராவல் பண்ணல. அதாவது நீங்கள் சந்திக்கிற எல்லாரும் யாராக தான் இருப்பான். மேபி வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன், அல்லது கேரளாவை எடுத்துக்கலாம். எல்லாம் பெரிய புத்திசாலியாக இருப்பாங்க. ஸோ கவனிங்க, கொரிந்து பட்டணத்தில் எவன் வாய் நல்லா பேசுகிறானோ, என்ன சொல்லுங்க, யார் வாய் நல்லா பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மதிப்பு இருந்துச்சு. அன்றைய கலாச்சாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதில் சத்தியம் இருக்கோ சத்தியம் இல்லையோ பெருசாக கிடையாது. பேச்சு திறமை, சத்தம், டிராமா, கையை தூக்கி அது இது பண்ணி பாட்டு, அந்நிய பாஷை, அது இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எவன் கொடுக்குறானோ அவனை பெரிய, இவெல்லாம் அப்போஸ்டல், இவெல்லாம் சூப்பர் அப்போஸ்டல் அப்படின்ற ஒரு நிலையில கொரிந்தியர்கள், கொரிந்து சபை என்ன பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க அப்படி பண்ணல, இவங்க அவங்கள மனசை மாத்தி அந்த ஒரு நிலைமையில அப்படி ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. ரெண்டாவது கவனிங்க, முதலாவது என்னது? பேச்சு திறமை. ரெண்டாவது அவுட்வர்ட் அப்பியரன்ஸ். இதெல்லாம் எழுதிக்காங்க நோட்ஸ், அதுக்கு தான் உங்களுக்கு எடுக்க சொன்னேன் நான். அவுட்வர்ட் அப்பியரன்ஸ், அதாவது வேஷ்டி வெள்ளை சட்டையை கட்டிட்டு வந்தா இவனெல்லாம் பெரிய ஆள் கிடையாது. ஆனா அவனே ஒருத்தன் பிச்சைக்காரனா இருந்தாலும், பெரிய மொல்ல மாதிரியா இருந்தாலும், ஒரு டை, கோட்டு, சூட் எல்லாம் போட்டு ஒரு பேக்கை தூக்கிட்டு வந்தா ஃபர்ஸ்ட் அவனை கூட்டிட்டு வந்து முதலாவது இடத்துல என்ன செய்வாங்க? உட்கார வைக்காங்க. ஏன்? அவுட்வர்ட் அப்பியரன்ஸ். முதலாவது ஸ்பீச், ரெட்டரிக்கல் ஸ்பீச். அதாவது பெரிய ஞானியை போல, பெரிய புத்திமானை போல பேச்சு திறமை இருந்தா அவன் ஒரு சூப்பர் அப்போஸ்தலன். ரெண்டாவது, ரொம்ப கோட்டு, டை, சூட், அங்கி, அது இது தொப்பி எப்பெல்லாம் வச்சா அவன் யாரு? பெரிய அப்போஸ்தலன், சூப்பர் அப்போஸ்தலன். மூணாவது, அந்த பட்டணம் ஒரு எக்கனாமிக்கல் சிட்டி, ஐ மீன் ஒரு எக்கானமியில் டாப் சிட்டி, ஆர்ட்ல டாப் சிட்டி. அப்போ நேச்சுரலா அந்த குரூப்ல இருக்கிறவன் அவனுக்கு தெரிஞ்ச நண்பன், அவனுக்கு தெரிஞ்ச நண்பன், அவனுக்கு ஒரு அரசியல்வாதி தெரிஞ்சிருக்கும், அவனுக்கு ஒரு பாடகனை தெரிஞ்சிருக்கும், அவனுக்கு ஒரு எம்எல்ஏ தெரிஞ்சிருக்கும். இப்படி நெட்வொர்க், எனக்கு அவனை தெரியும், எனக்கு இவனை தெரியும், எனக்கு அவனை தெரியும் அப்படின்னு நண்பர்கள் சர்க்கிளை வச்சு ஒருத்தன் பெரிய ஆளா இருப்பான். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்றது உங்களுக்கு புரியும். அதனாலதான் நீங்க கவனிச்சுட்டு வரணும் என்னோட சேர்ந்து. அப்போ இதை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொரிந்து சபையின் புல்பிட் முன்னால நிப்பாட்டி, ஓம் பாஸ்டர் பவுல பார். இப்போ எல்லாம் வாய்ப்பழக்கிறானுங்க. ஓம் பாஸ்டர் பவுல பார், எங்களை மாதிரி அவனால பேச முடியுமா? என்ன மாதிரி பவுல் பெரிய ஞானிங்க, ஆனா இவன் கள்ள போதகன். பாத்தீங்களா? இவன் ஒரு படி மேல இருப்பான். ஏன்னா மக்களை வஞ்சிக்கிறதுக்காக தேவையில்லாத அதை இதையும் மாய மந்திரங்களையும் கத்துக்கிட்டு வந்து அந்நிய பாஷையை பேசிக்கிட்டு அதை இதை பேசிக்கிட்டு, எப்பவுமே ஒரிஜினலை விட போலி என்னவா தான் தெரியும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும், மினுங்கும் அதிகமா. உடனே இவங்க கொரிந்து சபையின் புல்பிட்ல என்ன சொல்றாங்க? உன் பவுல் பிரசங்கத்தையும் கேளு, எங்க பிரசங்கத்தையும் கேளுன்னு. உடனே இவங்க மயங்கிட்டாங்க. வாரம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து உயிரை கொடுத்து அவங்களுக்கு அப்பாவை போல அண்ணனை போல அவங்களுக்கு போதிச்சு வருகிற பவுலின் போதனைகளை கேட்டுதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. அதை மறந்து போய் இப்போ புதுசா எவனோ ஒருத்தன் இன்னொருத்தனுடைய செய்தியை கேட்டுட்டு அவனுடைய செய்தியும் பவுல் கற்றுக் கொடுத்ததையும், ஏன்னா பேச்சு திறமை, என்னது
பேச்சு திறமை, டிராமா, சத்தம், அவனுடைய அது எல்லாத்தையும் வச்சு பவுலோட ஒப்பிட்டு சொல்றான், இப்ப நீயே முடிவு பண்ணிக்க யாருப்பா அப்போஸ்தலன்னு. அவன் சொல்றான், ஆமால அம்மா பாஸ்டர் வேஸ்ட், அவரு சும்மா சொன்னதே பரிசுத்தம் பரிசுத்தம். இவரு என்ன அழகா சொல்லி தராரு. அப்பா தானியேல் அப்புறம் 7 வருஷம் உபத்திர காலம், வாயை பொளந்துருவாங்க அப்படியே. எங்க கதையை சொல்ல, நடந்ததை சொல்றேன். ரெண்டாவது, நான் போட்டிருக்கிற கோட் என்ன விலை தெரியுமா? நான் போட்டிருக்கிற வாட்ச் என்ன விலை தெரியுமா? அவுட்வர்ட் அப்பியரன்ஸை கொண்டாடுறாங்க. இந்த ஷூவை நான் சொல்றது உங்களுக்கு புதுசா இருக்கா இல்லை நீங்க இப்போ பாக்குறீங்களா? அதெல்லாம் டிவியில பாக்குறீங்களா? இன்னைக்கு இன்றைய காலத்தின் ஊழியர்கள் வாயில அவங்களுடைய நடைமுறை, அவங்களுடைய வாழ்க்கையில பாக்குறீங்களா இல்லையா? இதை அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டான். இயேசு மரித்த 10-20 வருஷத்துக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம். உடனே சொன்னா, உன் பவுல உன் பாஸ்டரை பாரு, வரும்போது பஞ்ச பசன பிசுனாரியா, அவன் போடுற சட்டை 200 ரூபா சட்டை, 300 ரூபா சட்டை, இது 450 ரூபா இந்த சட்டை, நான் போட்டுருக்கிற சட்டை. ஆனால் அவங்கெல்லாம் என்னது பிராண்ட்னா அந்த பிராண்டு தான் எடுப்பாங்க. நான் வாங்குற சட்டெல்லாம் 5000 ரூபா 6000 ரூபா, நான் போடுற ஷூட்லாம் 10,000 ரூபா 15,000 ரூபான்னு சொல்லி வெளியரங்க தோற்றத்தை காமித்து பவுல பாரு என்ன பாருன்னா. மூணாவது, பவுல் அவன் அண்ணாண்ட காட்சி, அவன் இன்னைக்கு இங்கே இருக்கிறான், நாளைக்கு அங்கே அந்த ஊருக்கு போகிறான், அங்கே போகிறான். என் வீட்டை வந்து பாரு, என் பங்களா வந்து பாரு அப்படின்னு சொல்லி. பவுலுக்கு யாரை தெரியும்? நான் சீஃப் மினிஸ்டர் கூட நேற்று என்ன பண்ணேன், நான் டின்னர் சாப்பிட்டேன், இன்னைக்கு மதியானம் இப்போ நேரம் எங்கே போகிறேன், கவர்னர் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இருக்கிற சோஷியல் லிங்க்ஸ் கனெக்ஷன் எல்லாத்தையும் எங்கள் சர்ச்சில் புல்பிட்டில் வந்து காமிச்சு பவுலுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை, அவங்களுடைய தகப்பன் ஊழியக்காரனுடைய அப்போஸ்தல அதிகாரம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கள்ள போதகர்கள் என்ன பண்ணாங்க, கொரிந்து சபைக்குள்ள போன செய்தியை கேட்டு மனவேதனையோட 2வது கொரிந்தியரை என்ன செய்யறாரு, அவர் எழுதுறார். இன்னும் நிறைய பேரு சபைக்குள்ள வந்து வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, பழைய ஏற்பாடு இதெல்லாம் முக்கியம் இல்லை, போ சயின்ஸ் படி, போ லிட்ரேச்சர் படி, போய் என்ன செய்ய, அவன் எழுதின கவிதைகளை படி. ஏன்னா கவிதைகளை நீங்க ஒரு 5 கவிதை எழுதி எடுத்து மூச்சு விடாம சொல்லுங்க, நீ உங்களை வாயை திறந்து பொழப்பான்வான். ஒரு பாரதியார் ஒரு பாட்டை ஒரு 5 மூச்சு விடாம சொல்லுங்க, உங்களை ஏத்துக்குவான். அடுத்த தலைவர் நீங்க போய் அரசியல நிக்கலாம் தமிழ்நாட்டில். அல்லது என்னது ஒரு திருக்குறள், ஒரு 5 திருக்குறள் மனப்பாடம் பண்ணிட்டு நீங்க ஜோரா பேசுங்க, உங்களை ஏத்துக்குவான் தலைவன். அந்த மாதிரி நாட்டில் வாழ்றோம் நாம. சபையில் என்னன்னு அதை சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைலாம் சொல்ல, போய் சயின்ஸ் படி, போயிட்டு புயல் படி, ஏன்னா இதெல்லாம் படிச்சா உலக ஞானம் பெருகும். பார்த்தீங்களா? அப்போ நீ என்னது பெரிய ஆளு. ஏன்பா சபைக்கெல்லாம் கொடுக்குற, நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற, சேர்த்து வை, தங்கம் விலை ஏறுது, சேர்த்து வை, ஊழியமாவது கத்தி, அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, நீ முதல்ல உன் வீட்டை கட்டுப்பா அப்படின்னு சொல்லி சபையில் இருக்கிறவனை சுயநலவாதி ஆக்கி அவன் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய ராஜ்யம், தனக்குன்னு சேர்த்து வைக்கிற குறுகிய மனப்பான்மைக்குள்ள என்ன பண்ணிட்டானுங்க இந்த கள்ள போதகர்கள். அப்போவே உருவாக்கிட்டானுங்க. போய் அவங்ககிட்ட நண்பன் பிடி, ஃப்ரெண்டு பிடி, உதவுவான், தேவைப்படுவான். அவனுக்கு ரவுடி தெரிஞ்சு வச்சுக்க, 3-4 ரவுடி ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பா அவனுக்கு. இங்க பவுல் இவனை தேவ பலத்துல தங்கியிருந்து கத்து கொடுத்துருக்காரு. இவன் வந்து என்ன பலத்துல சார சொல்றான், இவன் உலக பலத்துல சாருன்னு கத்து கொடுக்குறான். கவனிங்க, பாயிண்ட் வந்து கிறிஸ்துவுக்கு மேல் எதுவும் இல்லைன்னு பவுல் சொல்லி கொடுத்தாரு. ஆனா இவன் கிறிஸ்துவுக்கு மேல ஒரு வாழ்க்கை இருக்குன்றத கள்ள போதகர்கள் வந்து என்ன பண்ணாங்க, கற்றுக் கொடுத்தாங்க கொரிந்து சபையில. ஓகே, I'll go really fast. இன்னும் இன்ட்ரோடக்ஷனே நிறைய இருக்கு. உடனே கொரிந்துல இப்படிப்பட்ட கள்ள போதகர்கள் வந்து false ideologies, தவறான சித்தாந்தங்களை, false philosophies, தவறான கள்ள தத்துவங்களை, கர்த்தருடைய வார்த்தையை தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு அவங்களுடைய விருப்பமான own ideologies அது இதை எல்லாத்தையும் உள்ள கொண்டாந்து நிரப்பி கள்ள சித்தாந்தங்கள், கள்ள போதனைகளை, இதுதான் வாழ்க்கையின் வெற்றிக்கு ரகசியம் கத்து கொடுத்துட்டு என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, சபையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இம்மொராலிட்டி, கள்ளக்காதலா, பரவாயில்ல, நீலாம் மாம்சத்தில் இருக்கிறப்பா, அப்பெல்லாம் வாழ முடியாது, சரி எப்பயாச்சும் ஒரு கால் தடுக்கும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி
ஜனங்களை துணிகரமா பாவம் செய்வது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி விட்டானுங்க, ஒரு மனநிலைக்கு கூட்டிட்டு வந்தானுங்க. ஷோமன்ஷிப்னா என்ன? ஒன்றும் இல்லைனாலும் பந்தா. என்னது ஷோமன்ஷிப்புக்கு கரெக்டான வார்த்தை பந்தா. நான் எழுதும் போது யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன வார்த்தை போடலான்னு, பாருங்க டக்குன்னு வந்துருச்சு, பந்தா. உண்மையா பந்தாவா வாழுன்னு கற்றுக் கொடுத்தா. நீ கற்றுக் கொடுக்குறானா இன்னைக்கு? டிக்ளேர் பண்ணு, ஃபைனான்சியல் ஃப்ரீடம் டிக்ளேர். ஒன்றும் இருக்காது அங்க, ஆனா தவறா கற்றுக் கொடுக்குவான். உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து ஆண்டவருக்கு கொடு, வாயை திறந்து சொல்லு, நான் ஐஸ்வர்யவான். பந்தா. ஏன் அந்த பந்தா? நீ ஐஸ்வர்யானா ஆண்டவர் உன்னை மாத்தணும்னா மாற்றுவாரு உங்களை. நீங்க அதற்கு ஏற்ற தகுதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு தருவாரு. இதுதான் பந்தா. அவன் சொல்லி கொடுத்துட்டான், நீ சும்மா எங்க போனாலும் சும்மாலாம் போக கூடாது, இருக்கிற தங்கம் எல்லாத்தையும் எடுத்து கழுத்துல மாட்டிக்கிட்டு போ. பந்தா. கிளவர்னஸ். சுவிசேஷத்தை பவுல் சிலுவையில் அரிக்கப்பட்ட இயேசுவை சொல்றானா, இவன் போய் நீ அவன்கிட்ட போய் அரசியல் பேசு, அவன்கிட்ட போய் என்னத்தை பேசு, எக்கானமியை பத்தி பேசு அப்படின்னு சொல்லி உலக ஞானத்திற்கு பிரியமானவர்களா சபையார என்ன பண்ணி விட்டானுங்க, திசை திருப்பி விட்டானுங்க. ஓகே, குயிக்கா போறேன். ஓகே, நிறைய விட்டுறேன் நான். இங்க ஏன் பவுல் இந்த வசனங்களை சொல்லும்படியாக 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 3, 4, 5 ஏன் அதை சொன்னார்? அவர் உபயோகிக்கிற அந்த வார்த்தைகளை மாத்திரம் உங்களுக்கு நான் கற்றுத்தர விரும்புகிறேன். The language of warfare. பவுல் உபயோகிக்கிற வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யுத்த காலத்தில் உபயோகிக்கிற வார்த்தைகள். ஏன் யுத்த காலத்தில் உபயோகிக்கப்படுகிற வார்த்தைகளை பவுல் அங்க உபயோகிக்கிறார் அப்படின்னா, கொரிந்து பட்டணத்துல ரோமன் மிலிட்டரி ஆளுகை செய்தாங்க. ரோமன்ஸ் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய ஆட்சி இருந்துச்சு. அதனால கொரிந்து பட்டணத்துல எங்க பார்த்தாலும் எந்த தெரு முறையிலையும் எந்த கார்னர்லயும் ரோம போர் சேவகர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பரேட் பண்ணிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு அங்க இருந்து. அதனால ரோமர்கள் அப்படின்றவங்க கொரிந்து பட்டணத்துல புதியவர்கள் கிடையாது. ராணுவ வீரர்களை பார்த்தா புதியவர்கள் கிடையாது. அப்பப்போ மிலிட்டரி ட்ரைனிங் நடக்கும், மாக் ஃபைட்ஸ் எல்லாம் நடக்கும், யுத்தத்துக்கெல்லாம் ஆயத்தப்படுவாங்க, பேட்டில் ஃபீல்டுக்கெல்லாம் யுத்தம் மாதிரி சண்டாலாம் நடக்கும். அதெல்லாம் பார்த்தாம வாழ்ந்த கூட்டம் கிடையாது. அதெல்லாம் அவங்களுக்கு புதுசு கிடையாது. பவுல் உபயோகிக்கிற வார்த்தைகள் பாருங்க, யுத்தம், வார்ஃபேர், ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ், கோட்டை, அரண்கள், ஆர்கியூமெண்ட்ஸ், தர்க்கம் செய்யறது, வாக்குவாதம் செய்யறது, சண்டை போடுறது, கேப்டிவ், சிறை பிடிப்பது, இதெல்லாம் அந்த அதிகாரத்தில் வருகிற வார்த்தைகள். இதெல்லாம் என்ன வார்த்தைகள்? ராணுவத்தில் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள். அப்போ பவுல் பெயிண்ட் பண்ற பிக்சர் கொரிந்து சபையில் இருக்கிற எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு பிக்சரை தான் அங்க பெயிண்ட் பண்றார். ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படின்னா அரண், கோட்டை அப்படின்னா அன்றைய காலத்தில் ஒரு பட்டணத்தை சுத்தி இருக்கிற ஒரு பெரிய கோட்டை, கல் மதில் கோட்டை. ஒரு தேசம் அதுக்குள்ள இருக்கிறவங்களை கைப்பிடிக்கணும்னா முதல்ல எதை உடைச்சிட்டு தான் உள்ள போனோம், கோட்டையை உடைச்சிட்டு தான் உள்ள போனோம். சும்மாலாம் யுத்தம் பண்ண முடியாது. இது எங்க மோசேன் காலத்துல இருந்தே இருக்கு. இதெல்லாம் ஒரு பட்டணத்தை சுத்தி என்ன இருக்கும், அதில் சுவல் வால் இருக்கும். சண்டை போடணும்னா அந்த பட்டணத்துக்குள்ள போகணும்னா எதை தான் உடைச்சிட்டு போனோம், வாலை உடைச்சிட்டு தான் போனோம். அதனால தான் அந்த வாலுடைய எக்ஸாம்பிள் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம படிக்கும் போது உங்களுக்கு புரியும் ஏன் இதெல்லாம் சொல்றாரு. அதனால பவுல் இந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு பாவிக்குரிய ஒரு ரகசியத்தை, சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அந்த கோட்டை, அந்த அரண் சொல்லும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்போ சபைக்குள்ள இருக்கிற பொய், சபைக்குள்ள இருக்கிற பெருமை, சபைக்குள்ள இருக்கிற ஆண்டவரை விட பெரியவன் அப்படின்ற மனப்பான்மை, போதகர்கள் அவங்களுடைய ஊழியர்களை தாழ்வாக, அற்பமாக, கிள்ளுக்கிறையா பார்க்கிற மனப்பான்மை, இப்படின்ற கோட்டைகள் எல்லாம் உங்களுடைய மனசை சுத்தி கட்டப்பட்டது நிமித்தம் இந்த கோட்டைகளை எப்படி தகர்க்கலாம் அப்படின்றத பவுல் நமக்கு என்ன செய்கிறார், கற்றுத் தருகிறார். ரோமர்கள் யுத்தத்தில் ரொம்ப வல்லவர்கள். ரோமர்கள்லாம் போய் நிறைய பட்டணத்திற்கு விரோதமா யுத்தம் செய்யும் போது அந்த பட்டணத்துடைய செவுத்தை என்ன பண்ணிடுவாங்க, அடிச்சு உடைச்சு, ஸ்ட்ராங் ஹோல்ஸ். அதனால இவங்களுக்கு நல்லா தெரியும் கொரிந்து சபையில இப்போ இவரு கோட்டைகளை தகர்க்கணும் அப்படின்னு சொன்னா என்னத்தை சொல்றார் அப்படின்றத ஆல்ரெடி இவங்க பார்த்திருக்கிறாங்க. கண்ணால ரோமர்கள் செய்வதை என்ன செஞ்சிருக்கிறாங்க, பார்த்ததுனால இப்ப அந்த சத்தியம் உங்களுக்கு நல்லா புரியுது. என்ன கோட்டை?
மனது. அதனாலதான் இன்னைக்கு நான் சொன்னேன் பேட்டில் ஆஃப் த மைண்ட். மனசு, மூளை. ஏன் கொரிந்தியர்களுக்கு என்ன பிடிக்கும்? மூளை அறிவு ரொம்ப பிடிக்கும், புத்திசாலியா இருந்தா ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த மனசுக்கு விரோதமா வருகிற யுத்தத்தை குறித்து அங்க சொல்லி தர விரும்புகிறார். The greatest battlefield is not in the street, it is in your mind. பாருங்க பவுலுடைய ரைட்டிங் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொண்டு வராரு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் உடைய யுத்தம் வெளியில தெருவில் போய் தேசத்துக்கும் நடுவில் இருக்கிற யுத்தம் கிடையாதுப்பா. ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற மிகப்பெரிய யுத்தம் அவனுடைய சொந்த மனசுல அவன் செய்கிற யுத்தம், அவனுக்கும் அவனுடைய மனசுக்கும் நடக்கிற யுத்தம். இந்த ரகசியத்தை நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் தாட்ஸ், அவர் எண்ணங்கள், அவர் இமேஜினேஷன்ஸ், நம்முடைய கற்பனைகள், அவர் ஆர்குமெண்ட்ஸ், அவர் நம்முடைய வாதங்கள், இதெல்லாம் ஒரு பெரிய யுத்தம். பவுல் சொல்லித்தர விரும்புகிற பாடம், நீ இன்னொருத்தனை விட சத்தமா கத்தி சண்டையில ஜெயிச்சதுனாலாம் நீ ஜெயிச்சிட்டன்னு அர்த்தம் கிடையாது. அல்லது இங்க ஒரு டேபிளையும் அங்க ஒரு டேபிளையும் போட்டு ஒரு 100 பேரை கூட்டி உட்கார. ஏன் அப்படிதான் நடந்துச்சு கொரிந்து சபையில. உன்னுடைய புத்திசாலித்தனத்திலையும் உன்னுடைய அறிவிலையும் உன்னுடைய பேச்சு திறமையிலையும் அவனுடைய பேச்சு திறமைக்கும் சண்டை விட்டு டிபேட் விட்டு நீயா நானான் சண்டை போட்டு ஜெயிச்சதுனாலலாம் நீ ஜெயித்தவன் கிடையாது. முதல்ல நீ உன் மனசுக்கும் உனக்கும் நடக்கிற யுத்தத்துல முதல்ல ஜெயிச்சியான்னு பாரு அப்படின்னு சொல்லி தராருங்க. உணருங்க கிறிஸ்தவங்க, உணர்வோம் நாம இன்னைக்கு 2025ல வாழ்றோம். டெம்டேஷன்ஸ், ஃபால்ஸ் ஐடியாலஜிஸ், இதெல்லாம் டெய்லி வருது, மீடியா மூலமா வருது, சமுதாயத்தில் பார்க்கிறோம். நம்ம தெரிஞ்சவங்களே நமக்கு டெய்லி வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க. என்னது? ஃபால்ஸ் டீச்சிங்ஸ். இங்க கற்றுக் கொடுக்கிற சத்தியங்களுக்கு விரோதமானவைகள் இப்போ எங்க வரும்? தேடியெல்லாம் நீங்க போக வேண்டாம், உங்க போனுக்குள்ள டெய்லி வரும். அது அப்படிப்பட்ட காலத்துல வாழ்றோம். இன்னொரு படி போய் சொல்றாரு, வெளியில இருந்து வர்றது மாத்திரம் இல்ல, மாம்சத்துல இருந்தே அது தோன்றும். ஓன் டிசையர்ஸ், பாவத்தை பார்க்கறது, இச்சையை பார்க்கறது, சிகரெட்டை பார்க்கறது, குடி பழக்கிறத பார்க்கறது, சினிமாவை பார்க்கறது, அர்த்தவன் புருஷனை பார்க்கறது, அர்த்தவன் பொண்டாட்டியை பார்க்கறது, உனக்குள்ள இருந்தே அது என்ன செய்யும்? அது துவங்கும். அதனால பவுல் சொல்றாரு, முதல்ல இந்த யுத்தத்துல ஜெயிப்போம். இந்த யுத்தம் ஜெயிக்கணும்னா நம்முடைய மனசு ஆண்டவருக்கு முன்பதாக அது சரணடைய செய்யணும். It has to be surrendered before Christ. ஏன்னா மனசு சரண்டர் ஆயிட்டா மாம்சம் ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ணும். மாம்சத்தை சரண்டர் பண்ண முயற்சிக்காதீங்க, முதல்ல மனசை சரண்டர் பண்ணுங்க, then the body will follow. இதுதான் பவுலுடைய தியரி. பவுலுடைய தியரி, நான் பாடியை சரண்டர் பண்ற முடியாது, உன்னால எந்த பரிசுத்தவானாலையும் பாடியை சரண்டர் பண்ண முடியாது. ஆனா எந்த ஒரு பாவியாலையும் அவனுடைய மனசை சரண்டர் பண்ணானா உள்ளுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் அவனுடைய பாடியையும் சரண்டர் பண்ண வைப்பார். கரங்களை ஒருத்தர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓகே, இவ்வளோ பெரிய இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன். இதை தான் சொல்ல வராங்க. கொரிந்து சபை, it was seduced by false leaders. பரிசுத்தமான கலங்கமற்ற ஒரு மனவாட்டிய பவுல் ஏற்படுத்தி கிறிஸ்துவுக்காக நிற்க வச்சுட்டு போயிருந்தார். அந்த மாசுபடாத அந்த 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 மனவாட்டிக்கு மனசுக்குள்ள வந்து பாம்பு ஏவாள்கிட்ட, பிசாசு ஏவாள்கிட்ட பேசின மாதிரி பாம்பு மூலமா, பிசாசு கள்ள போதகர் மூலமா பேசி சபைய மனவாட்டி மனசை கெடுத்து தெய்வீக ஞானம் நிரம்ப வேண்டிய இடத்துல உலக ஞானத்தை கொண்டு வந்து நிரப்பி தேவனுக்கு கீழே வாழணுன்ற வாழ்க்கையை விட்டுட்டு தேவனுக்கு மேல ஒரு படி போய் வாழலான்ற ஒரு எண்ணத்தை கொடுத்து அவங்கள ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை நோக்கி வழிநடத்திக்கிட்டு இருந்த சூழ்நிலையில பவுல் உள்ள வந்து அவங்க உலகத்தையே நொறுக்கக்கூடிய, இன்னைக்கு நம்மளுடைய மனசை, நம்ம உலகத்தை நொறுக்கக்கூடிய, தகர்த்தெறியக்கூடிய
வல்லமையான சத்தியங்களை ஆண்டவர் அங்க கற்றுத் தருகிறார். ஹல்லேலூயா. பாடம் நம்பர் 1, we have to realize that we are in a spiritual battle. ஒரு கிறிஸ்தவன் முதலாவது உணர வேண்டிய சத்தியம், நான் ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறேன் என்பதை அவன் உணர வேண்டும். நான் வாழ்றேன், ஆனா என்னுடைய யுத்தமோ ஆவிக்குரிய யுத்தம். சொல்லுங்க எல்லாரும் வாய்களை திறந்து. நம்முடைய யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 Corinthians chapter 10 verse 3. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நாம் மாம்சத்தில் நடக்கிறவர்கள் வாழ்கிறவர்களாய் இருந்தும், ஆனா போர் மாத்திரம் எது? மாம்சத்திற்குரிய போர் அல்ல. இப்போ நான் இவ்வளவு நேரம் கொடுத்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஞாபகம் இருக்கா இப்போ உங்களுக்கு? அதை மனசுல வச்சுக்கிட்டு இப்போ இதை நீங்க கேட்கணும். அதுதான் கான்டெக்ஸ்ட். ஏன் இதை சொன்னார்? நாமெல்லாம் மாம்சத்துல வாழ்றோம்பா, ஆனா நம்முடைய யுத்தமோ என்ன கிடையாது? மாம்சத்தின் யுத்தம் கிடையாது. அவர் சொல்லித்தர விரும்புகிற பாடம், தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் பேப்பர்ல தான் இருக்கு, நடைமுறை வாழ்க்கையில இல்ல. பிரின்சிபிள்ஸ் எல்லாம் வாயில தான் பேசுவான், ஐடியாலஜி எல்லாம் வாயில தான் பேசுவான், கொள்கைகள் சித்தாந்தங்கள் எல்லாம் வாயில தான் பேசுவான், ஆனா நடைமுறை வாழ்க்கையில எதுவும் இல்ல. வெளியில போனா 2 பேர் போவான், எவ்வளவுதான் சாப்பாடு கிடைக்கி தண்ணி கிடைக்குது, சண்டை போட்டு என்ன செய்வான்? குடிப்பான், திம்பான். ஒண்ணுமே இல்லாத காலத்து வரும்போது இவன் அவனை திம்பலாமா, இவனை கொல்லலாமான்ற உலகம் இது பவுல் சொல்ற காரியம். அதை நான் உங்களுக்கு எப்படி சொன்னார் அப்படின்றத விவரிச்சு சொல்றேன். அதாவது ஒரு கொடிய பஞ்சம் வரும், 2 பேர் இருப்பான், அது வரைக்கும் என்னத்த கிடைக்குதுன்னு சொல்லி வேட்டையாடிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். அந்த கொடிய பஞ்சம் இனிமே ஒன்னும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இவன் தூங்கும் போது இவனை கொன்னுட்டு இவனை தின்னுடலாமான்னு தோணக்கூடிய பாவ மாம்சத்துல வாழ்றீங்கன்றத மறந்துடாதீங்க. ஆமாங்க, மோசமான சூழ்நிலை கேள்விப்பட்டது இல்லையா? அதெல்லாம் நீங்க ஆப்பிரிக்காவிலலாம் பசி பட்டினியில பெற்றோர் பிள்ளைங்களை என்ன பண்ணிருக்கிறாங்க? சாப்பிட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட உலகம். இந்த உலகத்துல நியாயத்துக்கெல்லாம் இடம் கிடையாது, இந்த உலகத்துல நீதிக்கெல்லாம் இடம் கிடையாது. ஆனா அப்படி இருந்தும் நீங்களும் நானும் நம்முடைய யுத்தங்களை இந்த உலகத்துக்காக, வயிற்றுக்காக, மாம்சத்துக்காக நம்ம சண்டை போடுறோம் நினைச்சிடாதீங்க. நாம இப்பவும் இப்படி சண்டை போட போறதில்ல, இனிமையும் என்ன செய்ய போறதில்ல? சண்டை போட போறதில்லைன்றத சபையாருக்கு கற்றுத் தருகிறார். அதாவது என்ன சொல்ல விரும்புகிறார்? we walk by flesh. மாம்சத்துல தான் நடக்கிறோம், மாம்சத்துல தான் எல்லாமே செய்கிறோம். ஆனா அந்த மாம்ச சரீரம் அப்படின்றது பலவீனமானதுன்றத மறந்துடாதீங்கன்றத சொல்லி தரார். Human body has its weakness. அதனால இந்த வீக்னஸஸ் மத்தியில சபையார், நீங்க நான் ஆர்எஸ்எஸ் கூட சண்டை போடுறேன், நான் அவன் கூட சண்டை போடுறேன், நான் யாரு கூட காங்கிரஸ் கூட சண்டை போடுறேன், நான் கத்தோலிக்கர் கூட சண்டை போடுறேன், அவன் கூட சண்டை போடுறேன், இவன் கூட சண்டை போடுறேன்னு சொல்லி எல்லாம் அகாப்பை கூட சண்டை போடுறேன், பீப்புளோட சண்டை போடுறேன், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சண்டை போடுறேன், அவன்கிட்ட சண்டை போடுறேன், கவர்மெண்ட் அதிகாரிகிட்ட சண்டை போடுறேன், சிஎம்கிட்ட சண்டை போடுறேன். இல்லை 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 இல்லை. இதெல்லாம் மாம்ச வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில் இயல்பாக நம்ம சந்திக்க வேண்டிய ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பொறுப்புகள், அவனுடைய வாழ்க்கை தராதரத்தின் தகுதிக்கு என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறானோ அதை அவன் சந்திக்க வேண்டும். இது நம்மளுடைய யுத்தம் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மாம்ச வாழ்க்கையிலும் சந்திக்கிற பிரச்சனைகள் ரெண்டையும் குழப்பிக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது, உட்காந்துக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க ஏதாவது அக்கிரமம் பண்ணிட்டு பார் பிசாசு அப்படின்னு சொல்லாதீங்க. நீ ஏதாவது ஒன்று பண்ணிருப்ப, அதை இதையும் போட்டு என்ன செய்யாதீங்க, குழப்பாதீங்க. நம்முடைய யுத்தம் அப்படின்றது பாவத்தோடும் பிசாசோடும் இந்த உலகத்தின் பொய்களோடும் அப்படின்றத மறந்துடாதீங்க. நான் இப்ப சொல்லித்தரேன் உங்களுக்கு. நம்முடைய யுத்தம் யாரோட? பாவத்தோட, பிசாசோட, உலகத்தின் பொய்கள். அதாவது எல்லாத்தையும் மூட்டை கட்டினா ஒரே ஒருத்தன் தான், பாவம் தான். அவனுடைய இதை தான் சொல்லிட்டு வரேன். நம்முடைய யுத்தமும் பிசாசோட. அவர் அங்க உபயோகிக்கிற வார்த்தை யுத்தம் அப்படின்ற வார்த்தை ஸ்ட்ராட்டயோமாய். ஸ்ட்ராட்டயோமாய் அப்படின்னா அந்த வார்த்தை யுத்தம் போட்டிருக்கு பாத்தீங்களா? அதை ஏன் சொல்றேன்னா, வெறும் யுத்தம் சொல்ல, it is an ongoing war. என்னது? முடிவில்லா யுத்தம்.
அதை எழுதி வச்சுக்காங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், கிரேக்க வார்த்தையை சொல்லி இப்போ ஒன்றும் பெருசா நம்ம சாதிக்க போறது இல்லை. பட் அங்க என்ன சொல்ல வராருன்றது உங்களுக்கு கற்றுத்தரேன். யுத்தம்னு பவுல் சொல்றாரு, அது ஒரு தடவை சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு சரித்திரத்துல பேரை எழுதி நான் ஜெயித்தேன் இவன் தோத்தான்னு கல்வெட்டு வைக்கிற யுத்தம் கிடையாது. அது வாழ்நாள் முழுவதும் தொடருகிற யுத்தம். ஆமென் சொல்றீங்க? பரவாயில்லையே. நான் நினைச்சேன் ஐயோ கிறிஸ்தவ வாழ்க்கை சாவர வரைக்கும் யுத்தமா அப்படின்னு சொல்லி சோர்ந்துருவீங்கன்னு நினைச்சேன் நான். பரவாயில்ல, நீங்களாம் வீரர்களா ஆமேன்னு சொல்றீங்க. ஆமா, கிறிஸ்தவனுடைய யுத்தம் தொடருகிற யுத்தம். இயேசுவின் வருகை வரைக்கும், நம்முடைய மரணம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பிசாசோடு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நாம யுத்தம் போராடுகிறோம். ஏன்னா அவன் சும்மா நாம போய் அவனை அடிக்க வேண்டிய அவன் நம்மகிட்ட வருவான், அவன் தாக்குதல் செய்வான். அப்போ நம்ம டிஃபெண்ட் பண்ணோம் இல்லையா? அது யுத்தம். The Christian life is not a playground, it is a battlefield. பவுல் சொல்லி தர விரும்புகிற, ஏன்னா இவங்க ஆடிட்டு இருக்கிறாங்க சபையில. இவங்க சபையில என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நான் பெரியவனா நீ பெரியவனா, நான் பணக்காரனா நீ பணக்காரனா, நான் புது கார் வாங்குறானா நீ புது கார் வாங்குறியா, நான் எத்தனை வீடு கட்டுறேன் நீ எத்தனை வீடு கட்டி இருக்க, நான் சர்ச்சுக்கு வரும்போது எவ்வளவு கழுத்துல மாட்டிக்கிட்டு வரேன் நீ எவ்வளவு கழுத்துல மாட்டி, இந்த யுத்தத்துல இருக்காங்க. எனக்கு எவ்வளவு அறிவு இருக்கு, நான் எவ்வளவு டிகிரி வாங்கியிருக்கிறேன், என் பையன் எங்க படிக்கிறான், என் பொண்ணை எங்க கட்டி கொடுத்துருக்கிறேன், நீ என்ன யுத்தத்துல இருக்க? பவுல் அங்க தட்டி எழுப்புறாரு, நீங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்கிறீங்க. எவன் பெரியவன், எவன் பணக்காரன், எவன் உயர்ந்தவன், எவன் அந்தஸ்துள்ளவன், எவன் பாஸ்டரேட் கமிட்டியில வரான், எவன் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில வரான், எவன் வர்ஷிப் டீம்ல, ஏன் விளையாடிட்டு இருக்கிற? கிறிஸ்தவ வாழ்க்கை விளையாட்டு மைதானம் கிடையாது, அது யுத்த களம். மனதோடு பிசாசு செய்கிற யுத்தத்தை கவனிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. We must recognize daily temptations as spiritual attacks. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிசாசின் சோதனைகளை நாம் யுத்த களத்தில் நின்று அவன் எய்கிற, அவன் விடுகிற அம்பு குண்டு அப்படின்றத என்ன செஞ்சிடக்கூடாது? இச்சைகளை, டெம்டேஷன், அது ஒரு டெம்டேஷன் தானே பார்க்காதீங்க, அது ஒரு யுத்தம். நீங்க ஒரு காலத்துல குடிக்காரா இருந்திருப்பீங்க, இப்ப மனம் திரும்பி நல்லதானா இருக்கீங்க. ஆனா நண்பர்கள் மூலமா எங்கே அவன் மூலியமா ஒரு இச்சை, ஒரு பாட்டில பாக்குறீங்க, ஒரு படத்தை பாக்குறீங்க, ஒரு ப்ரோக்ராமுக்கு போகும்போது அது டெம்டேஷன் இல்ல, இட் இஸ் a battle. சத்தியத்தை புரிஞ்சுக்காங்க. இன்னைக்கு ஒரு காலத்துல சினிமாவுக்கு அடிமையா இருந்திருப்பீங்க, இப்ப ரட்சிக்கப்பட்டு நல்லவங்களா வாழ்றீங்க. சினிமாவுக்கு போக கூடாது, சினிமா பாட்டு கேட்க கூடாது, கேட்டாலும் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுறலாம் போயிட்டு இருக்கிறீங்க. ஒரு டிராபிக் சிக்னல்ல வர்றீங்க, பாக்குறீங்க பெரிய கட் அவுட் இருக்கு, பெரிய போட்டோ இருக்கு. இதெல்லாம் ஒரு டெம்டேஷன் இல்ல, இட் இஸ் a battle. ஏன்னா உங்களுடைய மனசுக்கு விரோதமா அவன் யுத்தத்துக்கு வந்துட்டு இருக்கிறான். இப்போ எங்க இருந்து வந்தீங்களோ அங்க திரும்பி உங்களை தள்ள பார்க்கான். அதை தாங்க சொல்லி தராங்க. Addictions, lust, anger, discouragement, pride, இப்படிப்பட்ட பொல்லாத பாவங்கள் எல்லாம் இச்சை அல்ல, சோதனைகள் அல்ல. கவனிங்க, பிசாசு உங்களுடைய மனதிற்கு விரோதமா கொண்டு வருகிற யுத்தம். Victory begins by being alert. சண்டை போடுறதுக்கு முன்னாடி முதல்ல எவன் நம்மளை சுத்தி இருக்கிறான்றத நீங்க விழித்திருந்தாலே யுத்தத்துல நீங்க பாதி ஜெயிக்கல மாதிரி. உங்களுக்கு எனக்கு விரோதமா எவன் வரான், பிசாசு என்னத்தை கொண்டு வரான் அப்படின்னு சொல்லி நீங்க விழிப்போட இருந்தாலே நீங்க என்ன செஞ்சிடலாம், நீங்க ஜெயிக்கலாம். வீட்டுல போய் எபேசியர் 6:18 வாசிங்க. வீட்டுல போய் யுத்தத்துக்கு போற ஒருத்தன் யுத்த களத்துல போய் அங்க போய் ஃபோனை எடுத்து வாட்ஸ்அப் எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவானா? சொல்லுங்க, ஃபோட்டோ எடுத்தது தான் இதோ இப்படி எடுத்துட்டு செல்ஃபி, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் இப்போ இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் நிற்கிறேன், இதோ அங்கே தெரியுதா அதான் பாகிஸ்தான். நீ பேசுறதுக்குள்ள முடிச்சிருவான் அவன் கதையை. யுத்த காலத்தில் போய் யாராவது இப்படி பேசிக்கிட்டு பேண்ட்ல யுத்த காலத்தில் நின்று ஆயுதங்களை தூக்கிக்கிட்டு ஒன்று அவனை கொல்லணும், இல்லைன்னா சாகிறதுக்கு எப்படியா நிற்கணும், ரெடியா நிற்கணும். பவுல் அதை தான் சொல்லித்தர விரும்புகிறார். கிறிஸ்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அனுதின பாவங்கள், இச்சைகள், பிசாசு கொண்டு வருகிற சோதனைகள் யுத்த காலத்துல நீங்க நிக்கிற மாதிரி அவன் அப்படியே பேசுவான்.
உங்களை பாவம் செய்யும்படியா தூண்டுவான். அப்போ நீங்க அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவனை ஏவி அவனை கொல்லலைன்னா அவன் உங்களை முடிச்சிட்டு போயிடுவான். பழைய பாவங்கள், பழைய இச்சைகள், இதெல்லாம் என்னது? not just temptations, you are in a battlefield. இதை நான் தியானிக்கும் போது என்னுடைய மனக்கண்களை ஆண்டவர் திறந்தார். நம்மளாம் சும்மா பேசிக்கிட்டு அலைகிறோம் இன்னைக்கு. டெம்டேஷன் டெம்டேஷன். என்ன டெம்டேஷன்? இட் இஸ் a battle against your mind. ரிச்சர்ட் உம்ராண்ட் கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு என்னத்தை போட்டோம்? ரிச்சர்ட், யாருடைய வாழ்க்கை வரலாறு போடுறேன்னு நான் சொல்ல, சரி அப்படியாவது ஒரு கியூரியாசிட்டியை உண்டாக்கி உங்களுடைய வாலிப பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் அனுப்பி வைக்குவீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் 25 வாலிப, இந்த சர்ச்சில் எவ்வளோ வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க, 25 பேர் வந்தாங்க. அந்த 25 பேரை ஸ்தோத்திரம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அவங்க அனுப்பி வச்சாங்க பார்த்தீங்களா, அவங்க பெற்றோருக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அனுப்பாத பெற்றோர் நான் இப்போ எதையும் சொல்ல விரும்பல, ஏன்னா இப்போ நான் பேசினா டென்ஷன் ஆகும், அப்படியே டிவியேட் ஆகும். வந்த பசங்க யாராவது இருக்கிறீங்களா? இங்க ஆண்டவர் உங்களோட பேசினாரா? முடிவோட போனீங்களா? ஓகே, அகைன் பாயிண்ட்டுக்கு வரேன். ரிச்சர்ட் உம்ராண்டுடைய வாழ்க்கை வரலாற பார்த்தாங்க. நிறைய பசங்க அழுதாங்க, நான் பார்த்தேன். 2-3 பொண்ணுங்கள்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க அந்த படத்தை பாட்டுக்கு. கவனிங்க, ரொமேனியாவில் கொண்டு போய் கொன்று நசுக்கி எடுத்துட்டாங்க. நிறைய நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, நம்முடைய பிஷப் வந்து அவரை குறித்து நிறைய சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய தங்கச்சிக்கு யார் பேர் தான் வச்சுருக்காங்க? அவருடைய மனைவியின் பேரை தான் வச்சுருக்காங்க, சபீனா. கவனிங்க, உள்ளே கொண்டு போய் சித்திரவாதம் செஞ்சாங்க, அடித்தாங்க. உள்ளே இருக்கிற பைபிள் இல்லை எல்லாத்தையும் எடுத்து எரிச்சிட்டாங்க. உள்ள சத்தியத்தை எப்படி போதிக்கணும்? இப்போ நம்மளை அந்த மாதிரி யாராவது கொண்டு போய் ஜெயிலில் போட்டால் அப்போ தெரியும் உங்களுக்கு வார்த்தையின் பஞ்சம்னா என்னன்னு. கையில் பைபிள் இருக்கும்போது ஒழுங்காக வாசிங்க. ரிச்சர்ட் உம்ராண்ட் போல பரிசுத்தவான்களெல்லாம் வார்த்தையை கையில் இல்லை, இருதயத்தில் சுமந்ததுனால தான் யுத்த நேரத்திலையும் பைபிள் இல்லைனாலும் உள்ளே இருக்கிற வார்த்தையை வச்சு நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்குள்ளே வழி நடத்தினாங்க. சோத்தில் கிறுக்கி வச்சுட்டு வருவார், வசனங்களை கண்டுபிடிச்சி பின்னி எடுத்துட்டாங்க. என்னது, உள்ளே வந்து நீ பைபிளில் போய் பேசுறியா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஜெர்மன்ஸ் வந்து இந்த ரகசிய வார்த்தை அந்த மாதிரி மார்ஸ் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை உபயோகித்து கர்த்தருடைய வார்த்தைகளை அங்கேயும் இங்கேயும் எழுதி வச்சுட்டு வருவார். ஏன்? அர்த்தம் என்ன செய்யட்டும், வாசிக்கட்டும். கவனிங்க, உள்ளே இருக்கிறவங்கலாம் நிறைய நேரத்தில் பேசுவாங்க, இந்த ஜெயிலர் தனியாக இருக்கிறான், இவனை முடிச்சிடலாமா? அப்படிதானே தோணும். இல்லை, ரொம்ப கொடுமை பண்ணுறான், அவனை அப்படியே அங்கே மலையின் மேலேருந்து அவனை கூப்பிட்டு பேசுகிற மாதிரி தள்ளி விட்டுறலாமா? ஏன் கைதிங்க உள்ள? ஏன்னா அவ்வளோ கொடுமைக்காரங்கள. நிறைய பேர் வந்து இந்த பிசாசு வரான், சைத்தான் வரான். ரிச்சர்ட் உம்ராண்ட் எந்த சூழ்நிலையும் யாருக்கிட்டையும் அவரை துன்புறுத்தினவர்களை அவன் ஒரு துஷ்டனாவையோ பாவியாவையோ அல்லது பிசாசாவையோ என்ன செய்யல அவர் பார்க்கல. ஏன்னா இவன்லாம் என்னை அடிக்கிறான், ஆனா உண்மையான யுத்தம் எங்க? என் ஆத்மாவுக்கு விரோதமா. பிசாசு நான் ஆண்டவருடைய வழிகளில் இருந்து மறுதளிக்கணும்னு சொல்லி சண்டை வந்து இப்போ என் சரீரத்திற்கு விரோதமா இல்லை, எதுக்கு விரோதமா? என் ஆத்மாவுக்கு விரோதமா. அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தாலும் அவரை துன்புறுத்தினவர்களுக்கு விரோதமாக அவர் என்ன செய்யல? அவர் குரல் எழுப்புல, பாடினார் இருட்டுல. எங்க அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருக்கணும், எப்படி இருந்துச்சு ஜெயில் எப்படிங்க? இதுதான் ஜெயிலு. இங்கேருந்து 1 இன்ச்சு, இங்கேருந்து 1 இன்ச்சு, இங்கேருந்து 1 இன்ச்சு, இங்கேருந்து 1 இன்ச்சு, இவ்வளோதான் ஜெயிலு. ஒவ்வொரு பக்கமும் ஆயிரக்கணக்கான ஆணி. நீங்கள் இப்படி மூவ் பண்ணீங்கன்னா ஆணி குத்தும், இப்படி முன்னாடி போனீங்கன்னா ஆணி கண்ணுக்குள்ளே குத்தும். இப்படி நாள் கணக்காக நிற்கணும். அந்த ஜெயிலுக்குள்ள நின்றுக்கிட்டு சத்தமா பாட்டை பாடுவாரு. ஏன்? யுத்தம் யாருக்கு விரோதமா? பிசாசுக்கு விரோதமா. அடி நச்சா உள்ள ஜெபம் பண்றான். டேய், உன் சபையை உடைச்சிட்டோம், உன் மனைவி இருக்காளா இல்லையான்னு கூட தெரியல, உன் பையன் இருக்கிறானா இல்லையான்னு கூட தெரியல, பஞ்சம் பசி பட்டி உன் கடவுள் உன்னை கையை விட்டுட்டாரு, நீ யாருக்காகடா ஜெபம் பண்ற? அவர் சொன்னாரு, நான் உனக்காக ஜெபம் பண்றேன். யாருக்காக ஜெபம் பண்றேன்? உனக்காக ஜெபம் பண்றேன். ஏன்? என்னுடைய யுத்தம் யாருக்கு விரோதமா இல்லை,
உனக்கு விரோதமாகவோ கம்யூனிசம் விரோதமாகவோ உன் தேசத்தின் தலைவனுக்காக விரோதமாகவோ இல்லை, என் ஆத்மாவை நாசம் பண்ணும்படியா, என்னை கொலை செய்யும்படியா உன் மூலமா வந்து என்னை துன்புறுத்துகிற பிசாசோட நான் யுத்தம் செய்கிறேன். When you face anger, when you face lust, when you are involved in gossip, remind yourself. அடுத்த தடவை உங்களுடைய பழைய பாவங்கள் உங்க வழியில வந்து நின்னா ஞாபகத்துல வச்சுக்காங்க, இது பழைய பழக்க வழக்கம் அல்ல. It is not just a bad habit, it is a spiritual warfare. ஆண்டவர் உங்களோட பேசுறாரா? நல்ல தெளிவா கவனிங்க. அடுத்த தடவை நீங்களும் நானும் நம்மளுடைய பழைய பாவங்கள், பழைய குணாதிசயங்கள், கோபம், எரிச்சல், பிலிமு, சிகரெட்டு, அது இதுன்னு சொல்லி பழைய பாவங்கள் நிமித்தம் மீண்டும் ஈர்க்கப்பட்டா இது பழைய பழக்கம்னு சொல்லாதீங்க, இது ஆவிக்குரிய யுத்தம். பாருங்க, யுத்தத்துல தேவனுடைய the armor of God. ஒரு தடவை அதை குறித்து உங்களுக்கு பேசினேன் தானே நான். தேவனுக்குரிய என்னது அது? சர்வ ஆயுதங்களை போடலன்னா இந்த யுத்தத்தில் உங்களால் என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. சுருக்கமாக போகிறோம், இன்னும் பாயிண்ட் 1ல தான் இருக்கிறோம். Learn to live in daily awareness of spiritual reality. எழுதிக்காங்க. ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்தி என்ன நடக்குது என்கிற ஆவிக்குரிய உணர்வோடு வாழ பழகுவோம். Temptations are not just natural struggles. கவனிங்க, இன்னைக்கு நிறைய கள்ள போதனை சொல்லுவான், ஏய் நீ மாம்சத்துல இருக்கிறவன்பா, இதெல்லாம் பயாலஜி, மாம்சத்துக்கு இப்படிதான் தோணும், அந்த வயசுக்கு இப்படிதான் தோணும். ஓகே, சயின்ஸ் படி பார்த்தா தோணும், கரெக்ட். ஆனா இதெல்லாம் என்ன கிடையாது, பயாலஜியும் கிடையாது. இதெல்லாம் என்னது, பழைய ஜஸ்ட் நேச்சுரல் ஃபிளஷ் பிஹேவியர் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் மென்டல் பிஹேவியர், இதெல்லாம் ஒரு நேச்சுரல் ஹியூமன் இன்ஸ்டிங்ஸ். நோ, அது மாத்திரம் கிடையாது. லுக் அட் இட் as a demonic attack. பிசாசின் தாக்குதலா பாருங்க. ஏன் பவுல் சொல்றாரு எபேசியர் 6:12, we are not fighting against flesh and blood. நாம மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் என்ன செய்யல, நாம யுத்தம் செய்யவில்லை, but against the evil rulers. அதாவது இந்த உலகத்தின் என்னது, அந்தகாரங்கள். அப்புறம் லோகாதி, யார் அதெல்லாம்? இருளின் அதிபதி தான் லோகாதிபதி, பிசாசு. ரொம்ப கிளியரா சொல்றாரு. அப்போ இந்த யுத்தத்துல இதெல்லாம் ஒரு வீக்னஸ் பா, இதெல்லாம் ஒரு பிசிக்கல் வீக்னஸ் பா, இதெல்லாம் நேச்சுரல் இல்ல இல்ல இல்ல. அப்படி உங்க மனசை குழப்பி வச்சிருந்தா, கொரிந்து சபையில் அப்படிதான் நடந்துச்சு. அப்படி உங்களை பாவம் செய்யறதுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்தா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மீண்டும் எச்சரிக்கிறாரு, அது பயாலஜி இல்லப்பா, அது நேச்சுரல் ஹியூமன் பிஹேவியர் இல்லப்பா, இது மனித வாழ்வின் இயல்பு இல்லப்பா, இது பிசாசின் ஒரு அட்டாக் அப்படின்றத ஆவிக்குரிய உணர்வோடு வாழ பழகுங்க. கரங்களை ஒருத்தர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவிக்குரிய உணர்வு தேவைனா ஆவியை சார்ந்து நாம் வாழ வேண்டும். நல்லா கவனிங்க, உன்னிப்பா கவனிங்க, இல்லைன்னா நான் சொல்றது புரியாது உங்களுக்கு. ஆவியை சார்ந்து வாழ பழக வேண்டும். We must learn to depend on the Spirit. ஏன்னா when the Spirit depend பண்ணி நம்ம வாழும் போது, பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்துக்கும் நம்ம கூப்பிடும் போது, அவர் நமக்கு the knowledge of word, the word of wisdom, வார்த்தை என்னும் ஒரு ஞானத்தை, பகுத்தறிவென்னும் ஒரு ஞானத்தை, வார்த்தைகளை உபயோகிக்கிற ஞானத்தை யார் தருவா? ஏன்னா அவன் படிப்பறிவுல வார்த்தைகளை யூஸ் பண்ணி தர்மம் பண்ணி பெரிய ஆவுன்னு சொல்லி கொடுத்தான். ஆனா பவுல் இங்க சொல்றாரு, இல்ல இல்ல, அது யுத்தம் வந்து உலகத்தோடு இல்லாதது நிமித்தம் ஆவியை சார்ந்து வாழ்ந்தாதான் ஒரு சூழ்நிலையில கிறிஸ்தவன் எப்படி பேசணும்ன்றத கூட பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? கற்றுத் தருவார். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் சொல்லுவோம், எப்படி நான் அதில் பேசணும் எனக்கு தெரியல. இப்போ நினைச்சு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களை அப்படி பேச வச்சாரு. அந்த பெரிய பிரச்சனை, ஒரு
ஆபத்துல இருந்து எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியலங்க. எப்படி சும்மாலாம் நீங்க வரல, ஆவியை சார்ந்து இருந்தீங்கன்னா அந்த ஆவி உங்களுக்கு தந்த ஞானத்தினால வெளியில வந்தீங்க. நான் அப்படியே நேக்கா பேசி அப்படியே எப்படி இப்படின்னு பேசி வந்துட்டேன்னு சொல்லி உன் பேச்சு திறமையெல்லாம் அங்க வந்து பேத்திக்கிட்டு இருக்காதீங்க. அங்க பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையின் ஞானத்தை உங்களுடைய நாவல் போட்டபடியால் தான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க நீங்க. ஹல்லேலூயா. Learn to practice the prayer warfare. யுத்தங்களை அமைதியாலாம் இருந்து ஜெயிக்க முடியாது. மேபி உலக யுத்தத்தை வேணா நீங்க அமைதியா இருந்து ஜெயிச்சுட்டு வந்துடலாம். அவன் ரொம்ப கத்துறான், அவன் மிரட்டுறான் அப்படின்னு நீங்களும் கூட கூட கத்துனா என்ன நடக்கும்? அங்க வேணா நீங்க அமைதியெல்லாம் இருந்துட்டு வந்து என்ன செஞ்சிடலாம். ஆவிக்குரிய யுத்தத்துல அமைதியாலாம் இருந்து ஜெயிக்க முடியாது. ஆவிக்குரிய யுத்தத்துல வாயை திறக்கணும். அந்த வாயை திறக்கிறதுன்னு பேர் தான் ஜெபம். ஜெபிக்காம ஆவிக்குரிய யுத்தத்தை என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, ஜெயிக்க முடியாது. Temptations will lose their grip in the atmosphere of worship. நீங்க எப்போ துதிக்கிறீங்களோ, எப்போ பாடுறீங்களோ, அந்த சூழ்நிலையில் உங்களை தேடி வந்து நிக்கிற, உங்களை சந்திக்கும்படியாய் வந்து நிக்கிற அந்த இச்சையோ அல்ல அந்த பாவத்தை செய்யும்படியா தூண்டுகிற மனதோ அல்லது அந்த டெம்டேஷனோ துதியின் அந்த சூழ்நிலையில் அதால என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. அதாவது இன்னும் புரியுற வார்த்தையில சொல்றேன், அடுத்த தடவை பாவம் செய்யும்படியா தனிமையில் இருக்கும் போதோ எங்கேயா தூரமான இடத்துலயோ பாவம் செய்யணும்னு ஒரு மனசு வந்துச்சுன்னா உடனே ஆண்டவரை ஜோரா கையை தட்டி பாடி துதிங்களேன், அந்த எண்ணம் உங்களை விட்டு போயிடும். செஞ்சு பாருங்க, சும்மா ஆமேன்னு சொல்லக்கூடாது. அடுத்த தடவை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஒருத்தனை கொன்னுடலாமா, இன்னைக்கு நாக்கு போடுங்கிற மாதிரி கேட்கலாமா, இன்னைக்கு நான் போடுற சண்டையில அல்லது இன்னைக்கு இந்த சினிமா, என்னென்ன பாவங்கள் உங்களுக்கு நமக்கு என்னென்ன பாவங்கள் இருக்குது, அந்த இச்சை இந்த இச்சை, அந்த நேரம் வரும்போது அமைதியா இல்லாம ஆண்டவரை உடனே துதிச்சு ஒரு தெரிஞ்ச ஒரு பாட்டை பாடி பாருங்க, உங்களை விட்டு அது என்ன செய்யும். ஏன்னா நீங்க பாடுற பாட்டுனால இல்ல, யாரை குறிச்சு பாடுறீங்க, ஆண்டவரை துதிக்கிற அந்த என்வாயர்மெண்ட்ல அந்த பாவத்தின் இச்சை நிக்க முடியாது. அதை தான் அங்க பவுல் கற்றுத் தர விரும்புகிறார். சுருக்கமா போவோம். இரண்டாவது பாடம், our weapons are not carnal but they are mighty. நம்முடைய ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, அவைகள் என்ன சொல்றாரு? 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அது தேவ பலமுள்ளவைகளாய், our tools, அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள். அதை எடுத்துக்கிட்டு நீ போய் எங்க சேல்ஸ் ப்ரமோஷன் பண்றதுக்கு இல்ல, அதை கொண்டு போய் பாரு நான் எவ்வளவு நல்லா பாடுறேன், நான் எவ்வளவு நல்லா பிரசங்கம் பண்றேன், நான் எவ்வளவு நல்லா கொடுக்கிறேன் அப்படின்னு உன்னை விளம்பரப்படுத்துவதற்கு அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரன்கள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற டேலண்ட வச்சு நீ மார்க்கெட்டிங் பண்ணி வைத்து பலப்புக்காக வாழ வேண்டியதற்காக அல்ல. or not for manipulation, அல்லது அதை வச்சுக்கிட்டு பலப்புக்காக அல்ல. நீங்க நிறைய பேர் சொல்லலாம், எனக்கு அந்த வரன் இருக்கு, எனக்கு இந்த வரம் இருக்கு, எனக்கு வா உன் வீட்டில் இருக்கிற பிசாசெல்லாம் எடுத்து விடுறேன், நான் உன் வாழ்க்கையில் கட்டி வச்சிருக்கிற இது உனக்கு, எனக்கு அந்த ஜபம் வல்லமை இருக்கு. இதை தான் மேனிப்புலேஷன். ஏன்? உனக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் சோத்திரம், அதை வச்சுக்கிட்டு வயிற்று பழப்புக்காக என்ன செய்யாது. அதை கொடுத்தது பிசாசு அடிக்க, ஊழியத்தை ஆரம்பிக்க இல்லை. அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு நல்ல போதிக்கிறவாரு, அதை இதெல்லாம் கொடுக்கிறது எதுக்கு? பிசாசை நிர்மூலமாக்க, அவனுடைய ராஜ்யத்தை உடைக்க. நீ பெரிய ஆள் ஆகிறதுக்கல்ல, நீங்க கோடீஸ்வரன் ஆகுவதற்கல்ல. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட எல்லாமே அது போற போக்குல ஆண்டவருடைய பிரச்சனை அங்க இருக்காது, பரிசுத்தாவியானவர் இருக்க மாட்டாரு. உள்ள பிசாசு வருவான், பிசாசும் அற்புதங்களை செய்வான், பிசாசும் உங்களுக்கு சௌந்தரியத்தை தருவான், பிசாசும் ஐஸ்வர்யத்தை தருவான், பிசாசும் வளர்ச்சியை தருவான், பிசாசு உடைய ராஜ்யத்தை அவன் நடத்துவான். எதற்கு? பரலோக ராஜ்யத்திற்காக அல்ல, அவனுடைய ராஜ்யத்திற்காக. கண்ணை திறந்து பாருங்க. They are for demolishing a corrupt culture. நீங்க நம்மளை சுத்தி வாழ்ற பிசாசு இந்த கலாச்சாரத்துல நீங்க ஜெயிக்கணும்னா
ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த சர்வாயுதங்களை பாருங்க, the weapons. அது ஒரு பாட்டே இருக்கு, சண்டே ஸ்கூல் பாட்டு, நம்ம பழைய ஆலயத்தில் நம்ம பாடுவோம். For the weapons of our warfare are not carnal, they are mighty. தமிழ்லையும் இருக்கு தானே, மேபி பாடலாம் எப்பயாவது ஒரு நாள். சொல்றார் பாருங்க, நம்முடைய சர்வாயுதங்கள் மாம்சத்திற்குரியவைகள் அல்ல. எதை கொண்டு வரார் தெரியுமா? ஏன்னா சபைக்குள்ள உட்காந்து மூளையை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், சபைக்குள்ள உட்காந்து மாம்சத்தை பெருசா காமிச்சிட்டு இருக்கிறோம், சபைக்குள்ள உட்காந்து ஆர்கியூமெண்ட்ஸ். சபை ஆராதனை முடியும், இவங்கெல்லாம் கும்பல் போட்டு உட்காருவாங்க. அம்மா கும்பல் போட்டு உட்காருவான். இன்னைக்கு என்ன பேசினாங்க? பாஸ்டர் பேசினார் சரியில்லையே, இன்னைக்கு அவர் தப்பா பேசினாரு, அவருக்கு இந்த அறிவு இல்லையே, அவங்க இதை தப்பா சொல்லிட்டாங்களே. அவனுடைய மூளையை அங்க உள்ள கொண்டாந்து உலக ஞானத்தை உள்ள கொட்டுறான். எங்க இன்னைக்கு நிறைய சபைகள் நாசமா போறதுக்கு என்ன தெரியுமா? இந்த பிரச்சனை, கொரிந்து சபையில இருந்த பிரச்சனை இங்க சபைகளுக்குள்ள இருக்கிறதுனாலதான். நான் பார்த்திருக்கேன் வெளிநாட்டுல, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சண்டே ஸ்கூல். அதனால வெளிநாட்டில் பார்க்குறவங்க யாரும் எரிஞ்சு விழாதீங்க. வேற என்ன பண்றது? இருக்கிறத தானே சொல்லணும், உண்மையை தானே சொல்லணும். சண்டே ஸ்கூல்லாம் சின்ன பசங்க சண்டே ஸ்கூல்ல, இது அடல்ட் சண்டே ஸ்கூல். கவனிங்க, அவர் உபயோகிக்கிற வார்த்தை, our weapons are divinely divine அப்படின்ற வார்த்தை அவர் உபயோகிக்கிற வார்த்தை. அங்க நம்முடைய சர்வாயுதங்கள் மாம்சத்திற்குரியவைகள் அல்ல. அது என்ன? எதற்குரியவைகள்? அவை தேவ பலத்திற்குரியவை. நம்முடைய தமிழ் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணவங்க ரொம்ப அழகா சரியான வார்த்தை யூஸ் பண்ணி அங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அந்த கிரேக்க வார்த்தை டியூனாமிஸ். டியூனாமிஸ் என்ன தெரியுமா? சும்மா வல்லமை இல்லை, வெடிக்கிற வல்லமை. Not just power, explosive power. கர்த்தருடைய வார்த்தை என்ன? இந்த weapons. What are these weapons? கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம், கர்த்தருடைய சுவிசேஷம், விசுவாசம், பரிசுத்த ஆவியானவருடைய பலன், இவைகள் எல்லாத்தையும் உபயோகித்து பிசாசு அடிங்க. ஒருத்தன் சபைக்குள்ள உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காதீங்க, இன்னொருத்தனையும் ஊழியத்தையும் ஊழியக்காரங்களையும் என்ன செஞ்சுட்டு இருக்காதீங்க, அடிச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த டூல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது மாம்சத்துக்கு யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் கிடையாது. ஆனா இதே டூல்ஸை கொண்டு போய் உங்க இருதயத்தை சுத்தி பிசாசு கட்டி வச்சிருக்கிற அந்த கோட்டைகள், அவைகளுக்கு மேல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கோட்டைகள் என்ன செய்யலாம்? நீங்க நிர்மூலமாக்கலாம். புரியுதா இப்போ உங்களுக்கு? கரங்களோட ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Prayer and fasting. நான் எல்லா வெள்ளிக்கிழமையும் நான் போற இடத்துல உங்களுக்கு சொல்றேன், ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயர் மறந்துடாதீங்க. மனித மூளைகள், மெடிசின், சைக்காலஜி, ஹியூமன் பிசியாலஜி, நியூரோ சயின்ஸ், இவைகளெல்லாம் உடைக்காத சங்கிலிகளை ஜெபமும் உபவாசமும் உடைக்கும் என்பதை விசுவாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் துதியின் மத்தியில் அவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் வாசம் செய்கிறார். when temptation comes, கவனிங்க, எப்பெல்லாம் உங்களுக்கு டெம்ப்டேஷன் வருதோ, don't argue your way out. எப்பெல்லாம் பாவம் செய்யும்படியா இச்சை தூண்டுதோ அப்போ உட்காந்து பேசிட்டு இருக்காதீங்க. அப்போ உட்காந்து இதை செய்யறது பாவமா, அதை செய்யறது பாவமா, அல்லது இப்ப நீ செய்ய போற ஒரு பாவத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா உட்காந்து அங்க தேடிட்டு இருக்காதீங்க. அல்லது செஞ்ச பாவத்தை நியாயப்படுத்துவதற்காக பைபிள் என்ன சொல்லுதுன்னா தேடிட்டு இருக்காதீங்க. மனித மூளை யூஸ் பண்ணாதீங்க. பவுல் சொல்றாரு, அந்த நேரத்துல ஒன்னு பாடு, இல்லனா துதி, இல்லனா எழும்பி நின்று கையை தட்டு, இல்லனா பைபிள் எடுத்து சத்தமா படி. ஏன்? அந்த நேரத்துல உள்ளுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை சார்ந்து வாழ்ந்தீங்கன்னா அவர் இந்த இச்சைகள்ல இருந்து, இந்த பாவங்கள்ல இருந்து உங்களை வெளியில கூட்டிட்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜான் ஹைட் இந்தியாவுக்கு வந்த ஒரு மிஷனரி. அவருக்கு பேர் என்ன தெரியுங்களா? பிரேயிங் ஹைட். அதான் அவருடைய பேர். இரவும் பகலும் இந்தியாவின் தெருக்கல்ல நடப்பார். ஆண்டவரே, இந்த விக்கிரகங்கள் நிறைந்த, மூட நம்பிக்கைகள் நிறைந்த, பில்லி சூனியம், காத்து கருப்பு நிறைஞ்ச இந்த பூமியில
ஆண்டவருடைய வெளிச்சம் என்ன செய்யட்டும், வீசட்டும் ஆண்டவரே. கோயில் முன்னாடியே பேய் பிசாசாலாம் ஆடிட்டு இருக்கும், இவர் அங்கே போய் நின்று ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே இந்த வல்லமை காட்டிலும் உங்களுடைய வல்லமை பெரிய வல்லமை ஆண்டவரே. அங்கே போய் நின்று ஜெபம் பண்ணுவார். முடிஞ்ச பிறகு அங்கே இருக்கிறவங்கலாம் வருவான், யாரு அவங்க பாஸ்டருங்கெல்லாம் வருவாங்க. ஒன்றுமே நடக்கலை, எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் நின்று ஏதோ பண்ண. நீ நம்முடைய பாஸ்டர் சொல்லியிருக்காரா ஒரு கதை, அவருடைய வாழ்க்கையில் நடந்தது சொல்லியிருக்காரா? ஒரு மாய மந்திரம் பண்ணுறவன் வந்து பண்ணிட்டு கிட்ட கடைசி விட்டு வந்து நீ போயா, நீ இருந்தால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு போனான். கவனிங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற வல்லமை எல்லா வல்லமைகளை காட்டிலும் மேலான வல்லமை உள்ள வல்லமை அப்படின்றத என்ன செய்யணும் நீங்க? அதை தான் பவுல் அங்கே கற்றுத்தர விரும்புகிறார். உக்காந்து படிப்பறிவையும் பணத்தையும் உன் செல்வத்தையும் உன் அந்தஸ்தையும் உக்காந்து சபைக்குள்ள காமிச்சிட்டு இருக்கிறியே, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவியின் வல்லமையை சார்ந்து வாழ. கவனிங்க, அடுத்த தடவை பாவம் செய்யும்படியா என்ன பாவங்கள் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில? இச்சை, குடி பழக்கம், சிகரெட்டுக்கு பாடிமை, சூதாட்டம், எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, பார்னோகிராஃபி, ஆபாச படங்களை பார்க்கிற ஒரு, ஏன்னா இப்போதான் எல்லார்கிட்டையும் ஃபோன் இருக்குது. குழந்தைங்க கூட தவி தெரியாமல் எதாவது அனுப்புனா அது ஏதாவது ஒரு என்னது ஒரு அசிங்கமான படமோ ஏதாச்சும் ஒரு பிக்சர் வரும். அப்படிப்பட்ட பார்னோகிராஃபிக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா அடுத்த தடவை ஆண்டவரே இதிலிருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு கேட்காதீங்க, அது எப்படி வருதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அந்த இச்சைகள் வரும்போது அந்த நேரத்தில் ஆண்டவரை துதிங்க, அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை உயர்த்தி பேசுங்க. அதுக்கு தான் சொன்னேன், இந்த வாரம் நான் கொடுத்துருக்குறேன் பைபிள் யூத் ஃபெலோஷிப் வந்த பசங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணும், ஒவ்வொரு வசனத்தை நீ மனப்பாடம் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி நீ அன்னைக்கு என்ன வசனத்தை மனப்பாடம் பண்ணியோ அதை நீ குரூப்ல போடணும்னு சொல்லியிருக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை கீழ்ப்படிதல் உள்ள பசங்க பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஏன் வசனம் தெரியலன்னா உங்களால ஜெயிக்க முடியாது. ஐ எம் பீங் வெரி ஃப்ராங்க். வளர்ந்தவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். வசனம் தெரியாம பைபிளை தூக்கிக்கிட்டு வாழ்க்கையை முன்னேற்ற முடியாது. வசனம் தெரியணும், மனப்பாடமா தெரியணும். வீட்டில் 10 பைபிள் வாங்கி வைக்கிறது முக்கியம் கிடையாது, அந்த பைபிள் உள்ளுக்குள்ள இருக்கணும். வசனத்திற்கு பஞ்சம் உள்ள ஒரு காலம் வரும்னு சொன்ன மாதிரி உண்மையானவே பைபிளுக்கும் பஞ்சம் உள்ள ஒரு காலம் வர வாய்ப்பு இருக்கு. எல்லா பைபிளும் உங்களை இருந்து எடுக்கப்பட்ட, அதுக்கு தான் அந்த ரிச்சர்ட் பிரண்டுடைய உதாரணத்தை சொன்னேன். போன் எல்லாம் உங்ககிட்ட இருந்து எடுக்கப்பட்டா, பைபிளே இந்த உலகத்துல இல்லை, எரிக்கப்பட்டா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? என்ன பண்ணுவீங்க? கர்த்தருடைய வார்த்தையை அதுக்கு பதிலாக ஒழுங்கா இருதயத்தில் சுமந்தா எத்தனையோ பரிசுத்தவான்களை போல 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் தனிமையில போடப்பட்டாலும் விசுவாசத்துல உள்ள போய் ஜெயன்ஸா வெளியில வந்திருக்கிறாங்க. உள்ள போய் நாசமாவல. ஏன்? சுமந்த வார்த்தை அவங்கள சுமந்துச்சு. அல்லேலூயா. அதனால அடுத்த தடவை பாவம் செய்யற இச்சை தூணும் போது பாடுங்க, கர்த்தருடைய வார்த்தை தெரிஞ்சா வார்த்தையை சத்தமா என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. இன்னொருத்தனை திட்டணும், கோவம், கெட்ட வார்த்தை பேசணுமா, அந்த நேரத்தில் வேற என்ன பண்ணணும் தெரியும் பண்ணாதீங்க. உள்ள இருந்து ஒரு பாட்டை பாடுங்க, உள்ள இருந்து ஒரு வசனத்தை எடுத்து சொல்லுங்க. ஜீவன் உள்ள வார்த்தைகள் அது ஒரு சர்வாயுதம். அதான் அந்த வசனம் சொல்லுது. It is a weapon. இயேசுவின் நாமத்தில் வல்லமை, இயேசுவின் நாமத்தில் வல்லமை எழுதிக்காங்க. இயேசுவின் வார்த்தையில் நேரம் இல்லாததுனால அதெல்லாம் சொல்றேன். இயேசுவின் நாமத்தில் வல்லமை. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 18ஆம் வசனம். அதனாலதான் பேய் துரத்தும் போது எங்க அப்பா பேர்ல ஓடுன்னு சொல்வீங்களா இல்ல இயேசுவின் நாமத்துல ஓடுன்னு சொல்வீங்களா? நீங்க போய் அடுத்த தடவை எங்க அப்பா பேர்ல ஓடுன்னு சொல்லுங்க, கேட்கும். உங்க அப்பா யாருன்னு கேட்கும். ஆமா, அங்க போய் இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. சிலுவையில் எனக்காக மரித்த, இந்த மகளுக்காக மரித்து உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஓடுன்னு சொல்லுங்க, அமைதியா போகும். இயேசுவின் நாமத்தில் வல்லமை, தேவ வார்த்தையில் வல்லமை. எபேசியர் 6:17 எழுதிக்காங்க, வீட்டில் போய் இதெல்லாம் வாசிங்க. ஜெபிப்பதில் மாத்திரம் வல்லமை இல்லை, உபவாசித்து ஜெபிப்பதில் வல்லமை.
இயேசுதான் சொன்னாரு, நான் சொல்ல. இப்படிப்பட்ட பிசாசுகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உபவாசத்தோடு ஜெபித்தாதான் என்ன செய்யும்? போகும் வெளியில. யூஸ் யோர் வர்ஷிப் as your weapon. அடுத்த தடவை பாவம் செய்யும் அப்படின்னு தோணுச்சுன்னா போகக்கூடாது. ஒரு வீட்டுக்கு போறதுக்கு கால் போகும்போது பாட்டு பாடிக்கிட்டே போங்க, உங்களை அந்த இடத்துக்கு விடாது. அது திருடா மாதிரி அவன் பார்க்கறான் அப்படின்னு திருட்டுத்தனமா போனீங்கன்னா பிசாசு ஏதாச்சும் ஒரு செப்பரேட்டா உங்களுக்குன்னு சீக்ரெட் பாதையெல்லாம் அவன் போட்டு தருவான், இது வழியா போன்னு சொல்லி. ஆனா அப்படி போற நேரத்துல போகும்போது, ஆண்டவரே நான் தப்பு செய்யறேன், நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதிங்க. உங்களை அறியாம நீங்களே வழி தவறி வேற எங்க இடத்துக்கு போயிடுவீங்க. யூஸ் யோர் வர்ஷிப் as a weapon. அது ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணுங்க. யார் யூஸ் பண்ணா தெரியுமா? பவுலும் சீலாவும் யூஸ் பண்ணானுங்க. சங்கிலிகள்ல கட்டப்பட்டு இருக்கும் போது அவன் என்னது, குண்டையும் ஆயுதத்தையும் பிளேடையும் ஸ்பூனையும் வச்சு திறக்கலாமான்னு என்னத்தை யூஸ் பண்ண ஆயுதமா? துதிய பாடலை அவன் ஆயுதமா யூஸ் பண்ணாங்க. Hallelujah. The Holy Spirit reminds us that we do not fight from our weaknesses, but from the victory that has already been won at the cross. இந்த சர்வாயுதங்களை எடுத்துக்கிட்டு, இந்த பாட்டு, துதி, வார்த்தை எல்லாத்தையும் உபவாசத்தெல்லாம் தூக்கிக்கிட்டு பலவீனமான பாத்திரம் நான் சொல்லி சண்டைக்கு போகாதீங்க. எந்த சண்டைக்கு போகும்போது என்ன மனநிலையில போகணும் தெரியுமா? இந்த சிலுவையில ஆண்டவர் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாரு. நான் ஜெயத்தை தான் கையில வச்சுக்கிட்டு சண்டைக்கு போறேன். ஜெயத்தை தான் கையில வச்சுக்கிட்டு சண்டைக்கு போறேன். திருப்பி சொல்றேன், ஜெயத்தை தான் கையில வச்சுக்கிட்டு சண்டைக்கு போறேன். முடிவு தெரியாம நான் சண்டைக்கு போல, தெரிஞ்ச முடிவை தான் தூக்கிக்கிட்டு சண்டைக்கே போறேன் நானு. ஹல்லேலூயா. அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு இனிமே நம்ம பாவத்திற்கு அடிமையா இருக்கலாமா? கடைசி காரியம், நேரம் ஆயிட்டு உங்களை அனுப்பணும். பட் இந்த ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி இதை விவரிக்க விரும்பல, ஏன்னா உங்களை நேரத்தோட வீட்டுக்கு அனுப்புறேன். மூணாவது காரியம், learn to capture every thought for Christ. கிறிஸ்துவுக்காக எல்லா சிந்தனைகளையும் கைப்பற்ற பழக வேண்டும். 5வது வசனம், நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். மனசுல என்ன எண்ணம் எழும்பினாலும் அந்த எண்ணத்தை கைப்பிடிச்சு அதை அடிச்சு அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வச்சு, யாருக்கு கீழ்ப்படியத்தக்க? கிறிஸ்துவுக்கு. அதாவது நான் எவ்வளவு படிச்சவனா இருக்கட்டும், நான் எவ்வளவு பெரிய புத்திசாலியா வேணாலும் நான் இருக்கிறேன், எனக்கு எவ்வளவு அந்தஸ்து, எவ்வளவு புகழ் எல்லாம் இருக்கட்டும், எல்லாம் இருந்தாலும் இது பெருமையா வெளியில எழும்பும் போது, இது கிறிஸ்துவ மீறி வேலை எழும்பும் போது, இது கீழ்ப்படியாமை அப்படின்னு மேல வரும்போது, இந்த சிந்தையை கைப்பற்றி அடக்கி என் காலுக்கு கீழே போடக்கூடிய மனநிலையும் தைரியமும் பலனும் எனக்கு என்ன செய்யட்டும்? வரணும்னு சொல்லி பவுல் கற்றுத்தராங்க. பாருங்க, destroying arguments, லோகிஸ்மோய் அப்படின்ற கிரேக்க வார்த்தை. அந்த லோகிஸ்மோய் அப்படின்ற கிரேக்க வார்த்தை அதுக்கு இருக்கிற அர்த்தங்களை சொல்றவங்களுக்கு, ரேஷனலைசேஷன் பகுத்தறிவு, லைஸ் பொய்கள், பிலாசபிஸ் உலக தத்துவங்கள். அப்ப என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில? பகுத்தறிவுல பேசி இருக்கிறான், சத்தியத்துல பேசல. என்னத்துல பேசி இருக்கிறான்? பகுத்தறிவுல பேசி இருக்கிறான். அப்புறம் பொய் சொல்லி இருக்கிறான். அந்த தர்க்கங்களை தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த கிரேக்க வார்த்தை யூஸ் பண்ணி. பொய் இங்க நின்று சத்தியத்தை சத்தியமா பேசுறேன்ட்டு என்னத்தை பேசி இருக்கிறான்? பொய் பேசி இருக்கிறான். லைஸ் and worldly philosophies, உலக தத்துவங்கள். ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்கள் என்ற பேர்ல உலக தத்துவத்தை தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பேசிக்கிட்டு இருக்கிறான். அதனால பவுல் சொல்றார், இப்படிப்பட்ட எல்லாத்தையும் அடக்கி take them captive, அதாவது அவைகளை பிடிச்சி சிறையில போடுங்க. இப்படிப்பட்ட பெருமை என்னும் ஆவிய,
இப்படிப்பட்ட மேட்டிமை என்னும் நான் இன்னொருத்தனை விட சிறந்தவன்ற யோசனை இருந்துச்சுன்னா அதை பிடிச்சு என்ன பண்ணுங்க, முதல்ல சிறையில போடுங்க. ஏன்னா அதை போடாத வரைக்கும் கிறிஸ்துவுக்கு உங்களை என்ன செய்ய விடாதது, கீழ்ப்படிய விடாது. இப்பதான் பாயிண்ட்டுக்கு வரேன். The battle is in your mind. பவுல் சொல்றாரு, பிரச்சனை எங்க, வேற எங்கேயும் இல்ல. அது படிப்பெல்லாம் இருக்கட்டும், இப்போ டிகிரி எல்லாம் இருக்கட்டும், பணம் எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நான் தானே உனக்கு கொடுத்தேன். கொள்ளை அடிக்காம இருந்தா நான் தானே கொடுத்தேன். வீடு கட்டா நான் தானே உதவி செஞ்சேன். தங்கம் நகை அதெல்லாம் நான் தானே வாங்க உதவி செய்ய. இப்ப பிரச்சனை அது இல்ல, பிரச்சனை ஓ மனசுல. அவைகள் மேல நீ வைக்கிற எண்ணங்கள், அவைகள் மேல நீ வைக்கிற உன்னுடைய பார்வையில தான் இப்ப பிரச்சனை. இப்ப நீ அதை அடக்கிடு. Temptation will begin as one thought, just one look, just one word. Temptation பாவம் செய்யும்படியான என்னது, அது ஒரு இச்சை, ஒரு தூண்டுதல். அது ஒரு பார்வையில தாங்க துவங்கும். நீங்க கிளாஸுக்கெல்லாம் போவேன், சும்மா ஒரு பாருங்க, அது ஆரம்பிச்சிடும். உள்ள ஒரே ஒரு வார்த்தை அப்படி லைட்டா பாடுங்க, அது ஆரம்பிச்சிடும், கொளுத்திரும், அது உள்ள ஸ்டார்ட் ஆயிடும். சிகரெட் குடிக்கிறோம், பக்கத்துல அப்படியே போங்க, அந்த ஸ்மெல் மூக்குல ஏறிச்சுன்னா ஸ்டார்ட் ஆயிடும் அது. ஆனா அப்படி உள்ள போய் இப்ப அடுத்து அந்த மாம்சம், அந்த மனசு இப்ப அந்த டெவலப் பண்ணது பாத்தீங்களா, அங்க பவுல் சொல்றாரு, அதை அரெஸ்ட் பண்ணு, அதை வளர விடாத. ஒரு பார்வை பார்த்துட்டியா, அந்த பிக்சர் கண்ணு முன்னாடி இருக்குதா, மறந்துடுங்க. அதை கூட்டிட்டு உள்ள தூக்கிட்டு போய் உள்ள இப்ப நீ டெவலப் பண்ணாதான் இப்ப பிரச்சனை. அதை கொண்டு போய் இவன் எண்ணத்துக்கிட்ட கொடுத்தா அந்த எண்ணம் அதை பெருசா ஆக்கி அதை பொக்கிஷமா உள்ள வைக்கும். தனியா இருக்கும் போது அதை உள்ள இருந்து தூக்கிட்டு வரும். நீங்க தனிமையில இருக்கும் போது நீங்க பார்த்தது கேட்டது எவனோ ஒருத்தன் சொன்னதெல்லாம் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாம்சம் அது அப்பப்போ அழகா உங்களுக்கு சேவை செய்யும், கொண்டு வந்து கொடுக்கும். அது பர்ஃபெக்டா நீங்க பாவம் செய்யும்படி அது உங்களை தூண்டும். அப்போ பவுல் சொல்றாரு, அப்படி தூண்டுற அந்த மனசை அரெஸ்ட் பண்ணு. முதல்ல கொள்ளை அடிக்கணும்னு சொல்ற மனசை அரெஸ்ட் பண்ணு. பொய் சொல்லணும்ன்ற நாக்க அரெஸ்ட் பண்ணு. காசிப் பேசணும்னு சொல்லுது பாரு, அந்த மனசை அரெஸ்ட் பண்ணு. But the Spirit enables us to arrest these sinful thoughts. உள்ளுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இவைகளை செய்யும்படியா என்ன செய்றாரு, உதவி செய்கிறார். உங்க வீட்டை நீங்க டோரை திறந்து விடுங்க, எல்லாம் வருவாங்க உள்ள. நீங்க ஒட்டலாம் வேண்டாம், என் வீட்டில் நிறைய தங்கம் இருக்குப்பா, திருடனே வா அப்படின்னு நீங்க சொல்லலாம். உங்க கதவை திறந்து விடுங்க, அவ்வளவுதான் போதும். திருடனும் வருவான், பாம்பும் வரும், பிசாசும் வரும், எல்லாம் உள்ள வரும். அந்த மாதிரி மனது எண்ணங்கள் பூட்டப்படாத திறந்து விட்ட எண்ணங்கள் அப்படியே அலைப்பாய்ந்துட்டு இருக்கும். பிசாசு அழகா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உள்ள கொண்டாந்து பெரிய கோட்டையை கட்டிடுவான். கொஞ்சம் பெருமையா அடக்குங்க. இன்னொருத்தரை விட உங்களுக்கு கொஞ்சம் அப்படி எல்லாம் எனக்கும் வருதுங்க, எல்லாம் மாம்சத்துல தானே இருக்கிறோம், அப்படி பெருமை இங்க தான் வரும். அப்படி வரும்போது அந்த மூச்சு அப்படியே நின்றுமோன்னு பயப்படுங்க. ஐயோ இந்த பெருமையில நின்றுட்டா இப்போ பணம் ஆயிடுவோமேன்னு அப்படின்னு யோசிங்க. அடுத்த தடவை அந்த எண்ணத்தை அப்படியே அரெஸ்ட் பண்ணுங்க. இல்லாண்டவர் இவங்கிட்ட நான் எதை காமிச்சு எண்ணத்தை சாதிக்க போறேன். இப்படிதாங்க பிராக்டிக்கல் லைஃப்ல ஒவ்வொரு நேரத்திலையும் எழும்பும் போது அந்த ஆவியை அங்கே அடக்கணும், வளர விடக்கூடாது. சண்டை அப்படியே அடக்குங்க. அதை தான் அங்க பவுல் கற்று தருகிறார். மனசை ஓபன் பண்ணி விட்டா என்ன கேட்கணும், என்ன பேசணும். அப்போ பாருங்களேன், நீ எங்க போய் கத்துக்கிட்டு வந்தீங்க இந்த மாதிரி கெட்ட வார்த்தை உங்களுக்கே தெரியாது. ஏன்னா நீ உன் மனசை திறந்து விட்டுருந்த. அதனால தான் ரோட்ல போகும்போது அங்க போகும்போது அவன் பேசினது இவன் பேசினது எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்காங்க உள்ள. அதனால அது ஏற்ற நேரத்தில் கரெக்டா வெளியில வருது. பாவங்களை தெரப்பி எல்லாம் பண்ணியெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஒரு பெரிய டைம் இருந்தால் சொல்லுவோம். அதெல்லாம் ஒரு ஊழியக்காரர், இப்போ ஊழியக்காரர், குடி பழக்கம், பொம்பளைங்க, இது ப்ராஸ்டிடியூஷன் அடிமையாக இருந்தார். அவங்க வீட்டார் அவனை கொண்டு போய் என்னன்னா தெரப்பியில் கொண்டு போய் ஊரை விட்டு அங்கே அடைச்சி வச்சு எல்லாம் வெளியில் வந்து ஒரு வாரம் திருப்பி பழைய குருடி. அதுக்கப்புறம் அவரெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்போ அடுத்தவனுக்கு அவர் சொல்லித்தராரே, நீ ஊசி போடுறதுனால, சிகரெட் குடிக்கிறதுக்கு சிகரெட் குடிக்காமல் இருக்கிற மருந்து எடுக்கிறதுனால, இந்த கெட்ட பாவ வழக்கங்களில் செய்யாமல் இருக்கணும்னா அப்படிப்பட்டவங்களோட சகவாசம் வைக்காமல் அந்த தெருக்களுக்கு போகாமல் இருக்கிறதுனாலலாம் நீ பாவம் செய்யாமல் இருக்க மாட்ட.
உன் மனசு இருக்கு பாரு, அங்க பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தா பாவம் செய்யறவன் பக்கத்துல நின்னாலும் நீ செய்யாம இருக்கும்படி அவர் உன்னை என்ன செய்வார்? பாதுகாப்பார். ஹல்லேலூயா. சரீரத்துக்கு பேப்டிசம் எடுக்கிறது முக்கியம் இல்ல, மனசு. உங்களுடைய மனசு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கணும், உங்களுடைய மனசு ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கன்னு மாத்திரம் சொல்லாதீங்க, என் மனசுக்குள்ள இருக்கிற கற்பனைகள், என் மனசுக்குள்ள இருக்கிற ஞாபகங்கள், அவைகள் அழியுங்க ஆண்டவரே. இமேஜினேஷன்ஸ், மெமரிஸ், இதெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன், இதை என்ன செய்யுங்க? மன்னிங்க, அழியுங்க. முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. When revival fire burns in your heart, the thoughts of temptation will lose its attractiveness. ஒரு கிறிஸ்தவனுடைய இருதயத்தில் பரிசுத்தத்திற்காக, எழுப்புதலுக்காக ஒரு அக்கினி எரிஞ்சா, கவனிங்க, அதே கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில சரீரத்தில் பாவம் செய்யணும்னு எழும்புகிற இச்சையின் அந்த தாட்ஸ், அந்த எண்ணங்கள், அந்த எரிகிற அக்கினியின் முன்னாடி அவைகள் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. A spirit-filled imagination is consumed with passion for Christ. உங்க எண்ணத்துல இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் நிரம்பிட்டா அந்த எண்ணத்துல வேற எதுவும் என்ட்ராக முடியாதாங்க. அதுதான் பவுல் சொல்லி தராங்க. சரி, இப்போ நான் அதெல்லாம் சொல்லி எப்படி அவர் கடைசியில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு சொல்ல நேரம் இல்லை. பட் ஆனால் நான் முடிக்கிறேன், கவனிங்க. பவுல் கொரிந்தியருக்கு சொல்வது இன்னைக்கு நமக்கும் பொருந்தும். நாம உலகத்தோட ஒரு மாம்ச யுத்தத்தில் நாம இல்லை, ஆவியின் யுத்தத்தில் இருக்கிறோம். இந்த ஆவியின் யுத்தத்தில் நம்ம ஜெயிக்க வேண்டும் என்றால் மனித மாம்சத்தின் புத்தியினால கொரிந்து சபை செய்த தவறை கொண்டு அதனால நம்ம ஜெயிக்க முடியாது. இது தேவ பலத்தினாலும் தேவன் தருகிற சர்வாயுதங்களால மாத்திரம் தான் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப இங்க இருந்து நம்ம எழும்பி போறதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட இச்சைகளா இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவங்களை நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கவனிங்க, your temptation is not too strong, your struggle is not too deep, your thoughts have not gone too far. அதாவது நீங்க எவ்வளோ இச்சைப்படுகிறீங்களோ, ஐயோ இதுல இருந்தா வெளியில வர முடியாதுன்னு நினைக்காதீங்க. அல்லது இப்போ பாவத்தில் இருந்தீங்கன்னா, என்ன பாவம் நான் சொல்ல விரும்பல, நீங்களே என்ன பாவத்தில் நீங்க இருக்கிறீங்க இப்போ, ஐயோ என் கால் ரொம்ப ஆழத்துல போயிட்டு, என் காலு இல்ல 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 ரொம்ப ஆழத்துலலாம் போல, அல்லது நான் பாவம்லாம் செய்யல, ஆனா என் மனசு, என் எண்ணங்கள் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு, எங்கேயோ போயிடுச்சு, அது திருப்பி அதெல்லாம் கொண்டாட முடியாது. இல்ல கொண்டாட முடியாதுன்னா சொல்லாதீங்க. ஏன் நான் அவ்வளவு தைரியமா சொல்றேன் தெரியுமா? இந்த யுத்தத்தை ஆண்டவர் ஆல்ரெடி சிலுவையில ஜெயிச்சுட்டாருங்க, ஜெயிச்சுட்டாரு. இனிமே நீங்களும் நானும் போய் ஜெயிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சிலுவையில் பெற்று தந்த ஜெயத்தை உரிமை பாராட்டிக்கிட்டு என்ன செய்யுங்க, இந்த சர்வாயுதங்களை எடுத்துக்கிட்டு நடப்போம் வாழ்க்கையில. இனிமேதான் நீங்க ஜெபம் பண்ணி, இனிமேதான் நீங்க வார்த்தையை சொல்லி ஜெயிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவர் ஜெயிச்சு தந்துட்டாரு. அந்த ஜெயத்தை உரிமை பாராட்டிக்கிட்டு வார்த்தையிலும் துதியிலும் ஆராதனையிலும் பாடல்களிலும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்திலும் கர்த்தர் தருகிற அந்த சர்வ ஆயுதங்களை ஏந்தி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வோம்? போராடுவோம், நடப்போம். ஹல்லேலூயா. 3 காரியத்தை சொல்லி இருக்கிறேன். நம்முடைய யுத்தங்கள் உலகம் மாம்சம் அல்ல, அது ஆவிக்குரியவை. 2வது, மனுஷன் மூல புத்தி பதவி காசு பணம் இதை வச்செல்லாம் பாவத்தை ஜெயிக்க முடியாது, தேவன் தருகிற சர்வாயுதங்களை கொண்டு. 3வது, என் மனசுல இருந்து எழும்புற எல்லா எண்ணத்தையும் கட்டுப்படுத்தாத வரைக்கும் என்னால கிறிஸ்துவுக்கு என்ன செய்ய முடியாது? கீழ்ப்படிய முடியாது என்னும் 3 சத்தியங்களோட இந்த ராத்திரி வேளையில எழும்பி நின்று கண்களை மூடி, ஆண்டவரே இந்த மனதிற்கு விரோதமா பேட்டில் அகெயின்ஸ்ட் த மைண்ட் அப்படின்ற ஒரு சத்தியத்தை எங்களோட நீங்க பேசி கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்படி உண்மையா நடக்கணும் அப்படின்றத எங்களுக்கு கற்று தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தந்துகிற அந்த சர்வாயுதங்களை ஏந்தி பிசாசை மேற்கொண்டு தொடர்ந்து ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி